எத்தனை பேர் உண்மையாவே உங்க உள்ளத்தினால வந்து சொல்ல முடியும், கர்த்தர் தான் என் வாழ்க்கையின் ஆதாரம், நான் அவரை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? அப்போ இப்படி சொல்றவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்றோம்? நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்? அவர் தான் என்னுடைய ஆதாரமா இருக்கிறார், அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. பிரச்சனை வந்தா மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கும்? இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணணும். ஏன்? அவர் இல்லாம இந்த நாள் என்னால் வெற்றிகரமா வாழ முடியாது. இன்னைக்கு எத்தனை வேலைங்க இருக்குது, இன்னைக்கு சொந்தக்காரங்க வர்றாங்க, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனு, இல்லைனா இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகணுமா இருக்குது, இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணுமா இருக்குது, இல்லைனா இன்னைக்கு ஏதோ ஒரு இஎம்ஐ கட்டணுமா இருக்குது. இந்த நாளில் இத்தனை எனக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இத்தனையும் செஞ்சு முடிக்கணும்னா ஒரு மனுஷனுடைய சக்தியால் முடியாது. எனக்கு தேவ கிருபை வேணும். நான் போகிற இடத்துல எனக்காக வழிவாசல்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, அதனால் நான் ஜெபம் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு புரியுது என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? எப்படி நம்ம ஜெபம் பண்ணோம்? அந்த ஜெபத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 6 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். Matthew chapter 6 verse number 5 படிக்கிறேன் பாருங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அப்போ முதல் விதமான ஜெபம் மாயக்காரருடைய ஜெபம். இவங்கள மாதிரி பண்ணாதன்றார். ஏன்? மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அப்போ ஜனங்க பார்க்கணுன்னு தான் இவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். இவங்க தான் மாயக்காரர். சரியா? அப்படின்னா ரொம்ப பக்திமான் மாதிரி பண்ணுறது, ஆனால் இவங்க ஜெபம் பண்ணுறதே அடுத்தவங்க கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும்னு. ஆண்டவர் சொல்றார், அப்படி இருக்காத. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜனங்க அவங்கள பக்திமான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டார். அடுத்த வசனம் பார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். 7ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். இப்போ இன்னொரு ஜெப வீதத்தை சொல்றாரு. அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணாத. அவங்க என்ன பண்றாங்க? திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி 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 என்ன பண்றாங்க? ஜெப நேரத்தை அதிகமாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஜெபம், அந்த ஜெபத்தை 50 தடவை பண்ணா வாழ்க்கை மாறிடும் நம்புவாங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஜெபம் இருக்கும், அந்த ஜெபத்தை அது டெக்ஸ்ட் புக்கில் பார்த்த ஜெபமோ இல்லை ப்ரேயர் புக்கில் பார்த்த ஜெபமோ, அந்த ஜெபத்தை 50 தடவை பண்ணுவாங்க. அப்படியே கண்ணா பின்னான்னு சும்மா பெணாத்தினே இருப்பாங்க, என் வாழ்க்கை மாறும்னு நினைப்பாங்க. சரி, அது பண்ணாத, அது ஞானமே இல்லை அப்படின்றாரு. ஆனால் எப்படி ஜெபம் பண்ணோம் அவர் சொல்கிறாரு. 6ஆம் வசனம் பாருங்களேன். இதை தான் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போ எனக்கு ஒரு பிதா இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை. எப்படி ஜெபம் பண்ணும்? பிள்ளையை போல ஜெபம் பண்ணும். எல்லாரும் சொல்லுங்க, மாயக்காரரை போல இல்லை, அஞ்ஞானிகளை போல இல்லை, பிள்ளையாக நான் ஜெபம் பண்ணுவேன். ஸோ நம்ம மாயக்காரரா, அஞ்ஞானிகளா, இல்லை பிள்ளைகளா? பிள்ளைகள் வந்து அப்பா கிட்ட உறவை வளர்த்துக்கணும்னு பேசுகிறாங்க. அப்பா தேவைகளை சந்திக்கிறார், அப்பா இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படின்றதுனால அதே போல் நம்ம எல்லாருமே தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். ஸோ ஜெபத்துடைய 6 கோட்பாடுகள். வாங்க 6ஆம் வசனத்தை தான் நான் திரும்பி படிக்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. நீயோ ஜெபம் பண்ணும் போது, கவனிச்சிங்களா? நீயோ ஜெபம் பண்ணும் போது, when you pray, இங்கிலீஷ் பைபிள் என்ன வருது? when you pray, நீ ஜெபம் பண்ணினால். அப்படியா சொன்னாரு? நீ ஒருவேளை ஜெபம் பண்ணினால் அப்படி போட்டிருக்குதா? இங்கிலீஷ்ல if you pray வருதா? when you pray, if you pray என்ன தெரியுமா? நீ ஒருவேளை ஜெபம் பண்ணனா, நீ பண்றியோ பண்றது இல்லையோப்பா அது பார்த்துக்கோ, நீ பண்ணா பண்ணு, பண்ணலனா போ. if you prayனா நீ ஜெபம் பண்ணுடானா ஒரு சான்ஸ். ஆனா when you prayனா என்ன அர்த்தம்? நான் எதிர்பார்க்கிறேன்றார் கர்த்தர். when you prayனா ஜெபம் வாழ்க்கை முறையா இருக்கணும். when you prayனா நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, நீ ஜெபம் பண்றது உன்னுடைய வாழ்க்கை முறை, நீ ஜெபம் பண்ணணும், நீ ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். முதல் பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். the priority of prayer, ஜெபத்துடைய முக்கியத்துவம், ஜெபத்தின் முக்கியத்துவம். ஜெபம் பண்ணும்போது அப்படின்றாரு. அப்புறம் ஜெபத்துடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாரு. ஸோ ஜெபம்ன்றது நம்ம வந்து இஷ்டம் வந்தா செய்யறது, இஷ்டம் இல்லைன்னா செய்யாதது இல்லை. அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. நீ பல் விளக்கணும்னா இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணு அப்படின்னு டாக்டர் சொல்றது இல்லை. பல்லு வலின்னு போனா நீ பல் விளக்கும் போது இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணு. நீ பல்லு விளக்கணும்னா அப்படின்னு அர்த்தம், நீ விளக்குறியா இல்லையா யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீ பல்லு விளக்கும் போதுன்னு சொன்னான்னு அர்த்தம், நீ ரெகுலராக விளக்குறேன்னு எதிர்பார்க்குறேன், தயவுசெய்து ரெகுலராக பல்ல விளக்கும் போது இந்த பேஸ்ட்டை நீ பயன்படுத்து. அப்போது எப்படி பல்லு விளக்குறது ஒரு முக்கியமான விஷயமோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாதோ, எப்படி ஒரு சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து நேர்த்தியாக நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கை முறையில் அது கலந்ததாக இருக்குதோ, ஜெபம் ஒரு முக்கியமான விஷயம். ஜெபம் வந்து ஆப்ஷன் இல்லை, ஜெபம் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுறார். ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அந்த ஜெபம் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, prayer has to become a priority. Prayer will not be effective if it is not your priority. ஜெபம் பண்றது நம்மளுடைய முக்கியத்துவம் இல்லைன்னா நம்ம ஜெபிக்கிறதே
ஒரு முழு உள்ளத்தோட நம்ம ஜெபம் பண்ணலன்னு தானே அர்த்தம். ஏன்னா ஜெபம் நம்மளுக்கு முக்கியமாக தெரியலையே. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. அப்புறம் சொல்கிறாரு, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதை மறந்து நான் பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்றார். அப்போ ஜெபிக்காமல் இருக்கிறது பாவம்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. இப்போ ஜெபிக்காக இருக்கிறது பாவமா அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ பேர் நிறையா பாவங்கள் பண்ண மாதிரி இருக்குமே. ஏன்னா ஜெபம் பண்ணாமல் எவ்வளோ நாட்கள் நம்மளுக்கு இருந்திருக்குது, தனிப்பட்ட ஜெபம் இல்லாத மாதிரி. ஆனால் ஜெபம் பண்ணுறது ஏன் பாவம்னு சொல்கிறாரு? ஏன்னா நல்லா கவனிங்க, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் அதோடைய 10ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். துன்மார்க்கன் தன்னுடைய இருதயத்துடைய பெருமையினால தேவனை தேட மாட்டானா. எதனால தேவனை தேட மாட்டானா? தன்னுடைய இருதயத்துடைய பெருமையினால. அப்போ நான் ஜெபம் பண்ண போறதில்ல, அப்படியே நான் நல்லா வாழ்வேன்னா என்ன அர்த்தம்? அவன் பெருமையா இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்? எனக்கு கடவுள் தேவையில்ல, என்கிட்ட சக்தி இருக்குது, நானே என் சொந்த ஞானத்தில் வாழ்ந்துருவேன், நான் என் சொந்த திட்டத்தில் என் சொந்த சக்தியில் நான் வாழ்ந்துருவேன்னு சொல்கிறான் தானே அர்த்தம். ஆனால் யார் யார் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறாங்களோ என்ன பண்ணுவோம் நம்ம? ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன். எத்தனை பேர் உண்மையாகவே உங்கள் உள்ளத்தினால தந்து சொல்ல முடியும், கர்த்தர் தான் என் வாழ்க்கையின் ஆதாரம், நான் அவரை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? அப்போ இப்படி சொல்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறோம்? நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்? அவர் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார், அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை. பிரச்சனை வந்தால் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கும்? இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணணும். ஏன்? அவர் இல்லாமல் இந்த நாள் என்னால் வெற்றிகரமாக வாழ முடியாது. இன்னைக்கு எத்தனை வேலைங்க இருக்குது, இன்னைக்கு சொந்தக்காரங்க வர்றாங்க, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனு, இல்லைனா இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகணுமா இருக்குது, இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணுமா இருக்குது, இல்லைனா இன்னைக்கு ஏதோ ஒரு இஎம்ஐ கட்டணுமா இருக்குது. இந்த நாளில் இத்தனை எனக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இத்தனையும் செஞ்சு முடிக்கணும்னா ஒரு மனுஷனுடைய சக்தியால் முடியாது. எனக்கு தேவ கிருபை வேணும், நான் போகிற இடத்துல எனக்காக வழிவாசல்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, அதனால் நான் ஜெபம் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு புரியுது என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? அப்போ துன்மார்க்கன் தன்னுடைய இருதயத்தின் கர்வத்தினால தேவனை தேடுறது இல்லை. பாருங்க, ஏன் ஜெபத்தை நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்னா, பிசாசானவன் நம்ம ஜெபத்தை தடை பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறான். தானியலுடைய ஸ்டோரியில் நம்ம படிக்கிறோம், தானியல் வந்து ரெகுலராக ஜெபிக்கிறவராக இருந்தார். ஆனால் ஒரு நாள் தானியல் ஜெபம் பண்ணுறது ரெகுலராக ஒருத்தர் நோட் பண்ணி அவர் ஜெபம் பண்ணக்கூடாத மாதிரி அவருக்கு ஒரு தடையை போடுறாங்க. கரெக்டாக இல்லையா? ஒரு லா கொண்டு வர்றாங்க, யாருமே ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாவை தவிர்த்து வேறு யார்ட்டையுமே ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னுறாங்க. பாரு, பிசாசானவன் எவ்வளோ பயப்படுறான் பாருங்க ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்காக. ஜெபம் வல்லமை இல்லாமல் இருந்துச்சுன்னா தானியலுடைய ஜெபத்தை தடை போட்டிருப்பானா பிசாசு? இப்போ ஜெபிக்கிறான், இவன் ஜெபிச்சு என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் உண்மையாக இருந்தால் பிசாசானவன் தடை போட்டிருக்க மாட்டான். ஆனால் ஏன் பிசாசானவன் தடையை கொண்டு வர்றான்? ஏன்னா ஜெபத்தில் வல்லமை இருக்குது. ஒரு சில பேருக்கு ஜெபம் பண்ணுறது பிசாசானவன் தடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குது? நான் ஜெபம் பண்ணும்போது தான் இந்த விஷயம் வருது பதர், நான் ஜெபம் பண்ணும்போது தான் இந்த 10 ஃபோன் கால் வருது, நான் ஜெபம் பண்ணும்போது தான் இந்த எண்ணங்கள் என்னை ரொம்ப அட்டாக் பண்ணுது, நான் ஜெபம் பண்ணும்போது தான் அதிகமாக தூக்கம் வருது. இப்போ எல்லா பிரச்சனையும் பிசாஸ் கிட்ட வந்துச்சு நான் சொல்ல வரல. ஆனால் நம்மளுடைய மாம்சமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதபடிக்கு ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணும்போது. நீ ஜெபம் பண்ணினால், ஒருவேளை ஜெபம் பண்ணினால் அப்படி எடுத்து நினைச்சிட கூட, நீ ஜெபம் பண்ணும்போது நீ ரெகுலராக ஜெபம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். த ப்ரையாரிட்டி ஆஃப் ப்ரேயர். அடுத்த பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். த பிளேஸ் ஆஃப் யர் ப்ரேயர். த பிளேஸ் ஆஃப் யர் ப்ரேயர், ஜெபத்தின் இடம். பாரு, அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதோடைய 6ஆம் வசனத்தில், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நீ உன்னுடைய பெட்ரூம்குள்ளே போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். இப்போ ஏன் பெட்ரூம்குள்ளே போன்னு சொல்கிறாரு? ஹால் ரூமில் ஜெபம் பண்ணால் நான் கேட்க மாட்டேன் அப்படியே சொன்னார் அவர். நீ கிச்சனில் ஜெபம் பண்ணால் எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஜெபம், மசால் வாடையோடு வருது உன் ஜெபம் அப்படியே சொல்கிறார் அவர். நீ ரோட்டில் ஜெபம் பண்ணாத. இல்லை, என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் பெட்ரூமில் போன்னு? ஒரு ப்ரைவேட்டான இடத்துக்கு போ, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துக்கு போ. ஒரு பிளேஸ், உனக்கு ஜெபத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். பார், உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்துக்குன்னு ஒரு இடம் இல்லைன்னா அப்போ ஜெப வாழ்க்கை முறை இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்கள் யாரோ ஒருத்தர் கேட்குறீங்கப்பா, நான் யாரோ ஒருத்தர் கேட்குறேன், நீங்கள் எங்கே ஜெபம் பண்ணுறீங்க? நான் எங்கேயுமே ஜெபம் பண்ணுவேன், எல்லாத்துலையும் ரோட்டில் ஜெபம் பண்ணுவேன், வீட்டில் ஜெபம் பண்ணுவேன், காட்டில் ஜெபம் பண்ணுவேன், மேட்டில் ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் வேலை இடத்துல ஜெபம் பண்ணுவேன், கேபினில் ஜெபம் பண்ணுவேன், எல்லாத்துலையும் ஜெபம் பண்ணுவேன். நான் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள்? எங்கே இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். இப்போ எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணலாம், ஆனால் உங்கள் பர்சனல் ப்ரேயருக்கான இடம் எங்கே? எனக்கு பர்சனல் ப்ரேயருக்காக இடம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பர்சனல் ப்ரேயரே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அவர் சொல்றாரு, அறை வீட்டுக்குள்ள the place of prayer, where do you go to pray? பார், வேதத்தில் நம்ம படிக்கிறோம், எல்லா தேவ மனுஷர்களும், நிறைய தேவ மனுஷர்கள்னு சொல்லலாம், எல்லா தேவ மனுஷர்கள் ஜெனரலைஸ் பண்ணுறதை விட நிறைய தேவ மனுஷர்கள் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்றாங்க. பார், ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினார்,
நோவா பலிபீடத்தை கட்டினார், யாக்கோப் பலிபீடத்தை கட்டினார், கிதியோன், எலியா, சாமுவேல், சாலமன், இவங்க எல்லாருமே பலிபீடத்தை கட்டினாங்க. ஏன் தெரியுமா? பலிபீடம்ன்றது அவங்க கர்த்தருக்கு பலி செலுத்துற இடம் மட்டும் இல்லை, அந்த இடத்துல வந்து அவங்க கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவாங்க. அது ஒரு ஜெபத்தின் இடம். பர் தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா இல்லையா? நாஸ்திகர் ஒருத்தர் ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து சொல்லியிருக்கிறார், கடவுள் எங்கன்னு காமி, உனக்கு ஒரு ஆப்பிள் தரேன். அந்த பொண்ணு நல்ல சண்டே ஸ்கூல் போகிற பொண்ணு, அது சொல்லிடுது, கடவுள் எங்கே இல்லைன்னு சொல்லு, உனக்கு ஒரு கூட நிறைய ஆப்பிள் வாங்கி தரேன்டா. அந்த பொண்ணு ஏன்? கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் எங்கே வெளிப்படுறாரு? அவருடைய ஜனங்க அவரை வாஞ்சையா தேடுறதுக்காக, சந்திக்கிறதுக்காக ஒரு இடத்த ஒதுக்குறாங்களே, அந்த இடத்துல சந்திக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் சர்வவியாபி, என்னுடைய மறைவான இடத்துல அவர் வெளிப்படுகிறார். உங்களுடைய பர்சனல் பிரேயர், உங்களுடைய சீக்ரெட் பிளேஸ், ஜெபத்துக்காக ஒதுக்கப்படுற அந்த சீக்ரெட் பிளேஸ்ல தேவன் வெளிப்படுறார். See, God is everywhere, but he does not show up everywhere. He shows up where he is prioritized. அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க. காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்குன்னு ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கோ, இல்லை பக்கத்தில் இருக்கிற சர்ச்சோ, நம்ம சர்ச்சோ, இல்லைனா நீங்கள் உங்கள் பெட்ரூமா, உங்களுடைய மாடியில் இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்த நீங்கள் ஒதுக்குறீங்க. சரியா? அது காலையில் 6 மணியோ சாயங்காலம் 6 மணியோ அந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கிட்டு, நான் இந்த இடத்துல போய் கர்த்தரை நான் சந்திப்பேன் நீங்கள் ஒதுக்கும்போது, அது என்ன தெரியுமா தெரியப்படுத்துது? தேவன் என் வாழ்க்கையில் முக்கியம். அவரை நான் வந்து அலட்சியமாக எண்ணல, அவருடைய பிரசனத்தை நான் கேர்லெஸ்ஸாக நான் டீவேல்யூ பண்ணல. அவர் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர். அதனால அந்த நேரம் என் கர்த்தருக்கு, அந்த இடத்துல நான் கர்த்தரை தேடுவேன் போது கர்த்தர் சொல்கிறாரு, என்னை கனப்படுத்துகிற இடத்துல நான் இறங்கி வருவேன், நான் ஆசீர்வதிப்பேன். இறங்கி வருவேன்னா எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு தெரியுமா? அவர் அவருடைய பிரசனத்தை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் கர்த்தர் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? கர்த்தர் எல்லா இடத்துல இருக்கிறாரா இல்லையா? ஆனால் எங்கே சந்திக்கிறார்? நம்மளுடைய சீக்ரெட் பிளேஸில் நம்ம சந்திக்கிறார். எப்படி பதறது? நீங்கள் எதை வச்சு இதை சொல்கிறீங்க பாருங்க. அதே வசனத்தை தான் நான் சொல்கிறேன். நான் மத்தேயு 6 அதோடைய 6ஆம் வசனம் பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி. பிதா எங்க இருக்கிறாரா? இப்போ பிதா எல்லா இடத்துல இருக்கிறாரா இல்லையா? ஆனால் pray to the Father who is in the secret place ன்னு வருது. அப்படின்னு அர்த்தம், அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஆனால் எல்லா இடத்துலையும் தன்னை வெளிப்படுத்துறது இல்லை, எல்லா இடத்துலையும் தான் பிரசனத்தை வெளிப்படுத்துறது இல்லை, தான் யாரும் காமிச்சிக்கிறது இல்லை. எங்கே தன்னுடைய ஜனங்கள் வந்து, ஆண்டவரே இது என்னுடைய ஜெப இடம், இந்த ஜெப நேரத்தில் உங்களை வந்து தேடணும் போது கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுறார். ஆமென். கம் ஆன். எவ்வளோ பேர் உணர்ந்துருக்கு? எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது? உங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் கர்த்தரை சந்திப்பீங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஜெப நேரம், இது ஜெப இடம், இந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுறாருன்னு சொல்லி. ஸோ ரெண்டாவது நான் த பிளேஸ் ஆஃப் ப்ரேயர் எழுதிங்க பார்க்கலாம். என்னது? த பிளேஸ் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் இடம். இந்த ஜெபத்தின் இடத்தை நம்ம ஏற்படுத்தணும் நம்மளுடைய வாழ்க்கையில்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுறார். ஸோ டு யூ ஹாவ் அ பிளேஸ் ஆஃப் பிரேயர்? ஜெபத்துக்காக இடம் இருக்குதா? இடம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் ஒதுக்குங்க. ஓகே, இன்னைக்கு நீங்கள் ஒதுக்கு ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுங்க. உங்கள் ஆஃபீஸ் போகிற வழியில், ஸ்கூலுக்கு போகிற வழியில், காலேஜுக்கு போகிற வழியில் ஏதாவது பார்க் இருக்குதா? ஏதாவது ஒரு ப்ரைவேட்டான பிளேஸ் இருக்குதா? டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல, அந்த இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ண கற்றுங்க. அநேக தாய்மார்கள் உங்கள் பெட்ரூம், உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட பிறகு உங்களுடைய பெட்ரூம், உங்களுடைய சீக்ரெட் பிளேஸ், நீங்கள் கர்த்தரை தேடுறதுக்கான ஒரு இடம். ஸோ ஃபைண்ட் அ பிளேஸ் டு ப்ரே, த பிளேஸ் ஆஃப் ப்ரேயர். மூணாவதாக எழுதிக்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்கிறாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. என்னது? கதவை பூட்டி. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் கதவை பூட்ட சொல்றாரு? கதவை திறந்து வச்சா என்ன ஆகும்? நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஏன் கதவை பூட்டின்னு சொல்கிறாரு? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ கதவை பூட்டலன்னா ஆண்டவர் வந்து பேசாமல் போயிடுவாரா? லிட்ரலாக பெதர், நான் எங்கள் பெட்ரூம்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறேன், கதவே இல்லை பெதர்ன்றான். இப்போ எப்படி பெதர் கதவை பூட்டுறது? நான் அதுக்கு தான் என்ன பண்ணுறேன், பக்கத்து பெட்ரூம் பூட்டிட்டு இந்த பெட்ரூமில் ப்ரே பண்ணுறேன்னா இப்போ என்ன சொல்லாமா? அது கதவு பூட்டினா என்ன அர்த்தம்? அது என்ன ஒரு செயல் இல்லை, ஏதோ ஒரு ஆக்டுக்காக. அதில் இருக்கிற அர்த்தம் என்னது? திசை திருப்புதல். நம்மளுடைய கவன சிதறல் இருக்கு தெரியுமா? கவன சிதறல், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ பர்சனல் பிரேயர் வரும்போது இதை எழுதிங்க பார்க்கலாம். மூணாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? த பிரைவசி ஆஃப் பிரேயர், தனி உரிமை. நம்ம செக்லூஷன், நம்ம செப்பரேட்டா ஜெபம் பண்றது, பிரைவசி ஆஃப் பிரேயர், த பிரைவசி ஆஃப் பிரேயர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது முதலாவது ஜெபம் வாழ்க்கை முறையாக மாறட்டும். ரெண்டாவது, உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசிச்சு, அப்போ ஜெபிக்கிறதுக்குன்னு உனக்கு ஒரு இடம் இருக்கணும். அந்த இடத்துல வரும்போது நீ கர்த்தரை நீ சந்திக்க முடியும். இப்போ அந்த இடம் மாறிட்டே இருக்கும். ஒரு சில டைம் கொஞ்ச நாள் வந்து ஒரு பார்க் நம்மளுக்கு செட் ஆகும், இன்னும் கொஞ்சம் அந்த வேற ஒரு நேரத்தில் வேற ஒரு இடம் நம்மளுக்கு செட் ஆகும். நடராத்திரில் ஜெபம் பண்ணும்போது பார்க்குக்கு போக முடியுமா? நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஜெபம் பண்ணுமா இருக்கும்?
கரெக்டா இல்லையா? இப்போ நடராத்திரில் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு சில பேர் எங்கேயாவது தேடி போய் அதுக்கப்புறம் இல்லை போலீஸ்கிட்ட அடி வாங்கிட்டேன் நான் அப்படின்ட்டு நம்ம ரிட்டர்ன் வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா அப்போ சந்தேகப்படுவாங்க, நடராத்திரி வெளியே இருக்கிறானா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஞானமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த நம்ம வாழ்க்கையில் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ முதல் என்னது, த ப்ரையாரிட்டி ஆஃப் ப்ரேயர். ரெண்டாவது த பிளேஸ் ஆஃப் ப்ரேயர். மூணாவது த பிரைவசி. அப்படின்னா நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம கதவை சாத்துறோம். இப்போ உங்க ஜெபத்தில் டிஸ்டர்பன்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ காமனான டிஸ்டர்பன்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு சில பேர் நான் ஜெபம் பண்றேன், ஆனால் ஜெபம் பண்ணும்போது நான் கூட காலையிலேருந்து ஜெபம் பண்ணுறேன் பதர், அப்படியே தூங்கிடுறேன் அப்படின்றாங்க. நான் அப்படி கேட்குறேன், எங்கே ஜெபம் பண்ணுறீங்க? பெட்ரூமில் தான். சரி, ஜெபம் பண்ணும்போது எங்கே உட்காந்துக்கிறீங்க? பெட்டில் தான் உட்காந்து இருக்கிறேன். அப்புறம் கம்பளி எங்கே இருக்குது? கம்பளி வந்து பாதி போத்திக்குவேன் பதர். அப்புறம் தூங்காமல் என்ன பண்ணுறது? அப்போ கம்பளி யுத்தத்தை ஜெயிக்கணுமா இருக்குது என்னமோ. அப்போ என்ன பண்ணும், அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகணும். எத்தனை பேர் புரியுது பார்? அதுதான் இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஜேர்னி பார். பெட்ரூம்லேயே பெட்டில் படுத்துக்கிட்டே நான் சாஷ்டாங்கமாக கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு அப்படியே படுத்து தூங்கிட்டு சில பேர் அப்படியே திருப்பி படுத்து அப்படியே குப்புற படுத்து கர்த்தரே தேவனே ஹல்லேலூயா அப்படி தூங்கிட்டு இருப்பாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் என்னாச்சு? See, you're not defining a place of prayer. அப்போ டிஸ்ட்ராக்ஷன், அதை விட்டு வெளியே வரும். இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் என்னது நமக்கு? நம்ம ஒரு சில பேர்ட்ட நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் நான் ஜெபத்தில் இருக்கிறேன். முக்கியமாக ஒரு சில பேர் பண்ணுற தவறுனா நம்மளுடைய ஃபோன் வந்து நம்மளுடைய ப்ரேயர் பிளேஸில் இருக்கும். இப்போ ஃபோனை சைலண்ட்டில் போடுற ஒரு டிசிப்ளின் நம்மளுக்கு இருந்தால் நல்லது. ஆனால் ஃபோனை வந்து அவங்க சைலண்ட் பண்ணுற டிசிப்ளினோ, அந்த கால், அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த டிசிப்ளினை பண்ணிக்காதவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் அவங்க ஜெப நேரம். என்ன ஆகும்? ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ட்ரிங்க்னு ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஜெபம் பண்ணின, ஆண்டவரே உங்கள் கிருபைக்காக நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தோஸ்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை, எதையுமே பிரிக்க முடியாது ஆண்டவரே, இசப்பா உங்கள் அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. யாரும் என் ஃபோட்டோ லைக் பண்ணியிருக்கிறாங்க, போட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் லைக் பண்ணிக்கிறேன். நீ உன் ஃபோட்டோவை போட்டவன்னா நான் லைக் பண்ணுறேன் நான். சோத்திரமே சப்பா, ஐயோ சாரி ஜீசஸ் ஆண்டவரே, இதப்பா மன்னியம் ஆண்டவரே, நான் மன்னியம் ஆண்டவரே, இந்த பாவியை மன்னியம் ஏசுவேன், ஃபோட்டோ பார்த்துட்டேன்னு சே தேங்க்யூ ஜி. இப்போ என்ன பண்ணுறது? இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக மாறிடுது. என்ன பண்ண மாறுது? ஞானமானவங்க ப்ரேயர் இடத்துல ஃபோனை எடுத்துகிட்டு போக தவிர்க்க முடிஞ்சா தவிர்த்துருங்க. சரி, சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் விஷயமே நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். எப்படி ஸ்பிரிச்சுவல் விஷயம்னா, சில நேரத்தில் வர்ஷிப் சாங்ஸை போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுவோம், அது டிஸ்ட்ராக்ட் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. சில நேரம் வர்ஷிப் சாங்கே டிஸ்ட்ராக்ஷனாக மாறும். நல்லா கவனிங்க, நல்ல வர்ஷிப் சாங்ஸை நானும் ப்ளே பண்ணுறேன், நான் கேட்டுனே இருப்பேன். என் பர்சனல் ப்ரேயரில் நானும் வர்ஷிப் சாங்ஸ் எல்லாம் நான் ப்ளே பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு சில தடவை ஜெபம் பண்ணும்போது அந்த வர்ஷிப் சாங்கே எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தெரியுமா. சில நேரத்தில் ஜெபத்தில் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம், நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும், ஆண்டவரே உங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், ஏசப்பா நீங்கள் வேணும் என் வாழ்க்கையிலன்னு இருக்கும். ஆனால் இன்னொரு சைடு வர்ஷிப் சாங் நம்மளை அப்படியே குழப்பி விட்டுட்ருக்கோம். புரியுதா? குழப்பி விடும். ஆண்டவரே நான் மாற்றுங்க ஆண்டவரே, உண்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லை, நான் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நல்ல ஒரு பாட்டாக தான் இருக்கும், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானே மிதிப்போம். அருமையான பாடல், அருமையான பாடல். வர்க்மன் சாயாவை நம்ம நேசிக்கிறோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு? இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே உங்களை அதிகமாக நான் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, மிதிப்போம் ஆண்டவரே, மிதிப்போமா. இப்போ நான் என்ன பண்ண மாதிரி இருக்குது? ஓகே, என் ஜெபத்துடைய ஃப்ளோ ஒரு பக்கம் இருக்குது, பாடலுடைய ஃப்ளோ ஒரு பக்கம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் நேரத்தை சைலண்ட்டில் வச்சுட்டு அப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், கவன சிதறல்களை எலிமினேட் பண்ணுங்க. முதலாவது ஜெபத்தின் என்னது? நீ தான் சொல்லணும். ஜெபத்தின் என்ன கேட்டா? ஜெபத்தின் முக்கியத்துவம். ரெண்டாவது ஜெபத்தின் இடம், த பிளேஸ் ஆஃப் பிரேயர். மூணாவது பிரைவசி, ஜெபத்துடைய தனியாக இருக்கிற அந்த உரிமை, அதை நீங்கள் எடுத்துக்கணுமா இருக்குது. ஓகே, த பிளேஸ் ஆஃப் ப்ரேயர். எத்தனை பேர் பப்ளிக்காக உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழணும்னு விருப்பப்படுறீங்க? அப்போ ப்ரைவேட் ப்ரேயரில் இருக்கிற ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்ண கற்றுக்கணும். பர் தாவீது கோலியாத்தை பப்ளிக்காக டிஃபீட் பண்ணார். அதுக்கு முன்னாடி கரடியையும் சிங்கத்தையும் ப்ரைவேட்டாக டிஃபீட் பண்ணார். பப்ளிக் வெற்றி எத்தனை பேருக்கு வேணும்? அப்போ பிரைவேட் லைஃப்ல நம்மளுடைய பிரேயர்ல நம்ம வெற்றி சிறக்கணுமா இருக்குது. பதர் பப்ளிக்கா நான் பரிசுத்தமா வாழணும் பதர். இச்சையின் பிரச்சனைகள், தவறான உறவின் பிரச்சனைகள், இதுக்குள்ள நான் இறங்கிடக்கூடாது, இந்த மாதிரி போராட்டத்துக்கு நான் இரையாடக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு நான் இரையாடக்கூடாது. ஓகே, நீங்க பப்ளிக் ஹோலினஸ் பத்தி பேசுறீங்க. பிரைவேட் பிரேயர்ல முதல்ல எலிமினேஷன்ஸ், முதல்ல நீங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண கத்துக்கணும். அப்போ என்னோட தனி ஜெபத்துல அதிகமான ஃபோன் கால்ஸோ அதிகமான நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது நான் தவிர்க்கும் போது, என்னுடைய நண்பர்கள் கிரிக்கெட் விளையாடுற இடத்துலேயே ஒரு சில பேர் சொன்னார், நல்லா கிரிக்கெட் விளையாடுவோம் பதர், எங்கே ஜெபம் பண்ணுற? கிரிக்கெட் கிரவுண்டில் தான் ஜெபம் பண்ணுறேன் நான். அப்போ கூடுவாங்களா இல்லை உன்னை விளையாடுறதுக்கு?
அப்போ ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. கமான், எத்தனை பேர் புரிஞ்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி. அப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்ண கற்றுக்கணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம கேன்சல் பண்ண கற்றுக்கணும். அப்போது பப்ளிக்கான வெற்றியை நம்ம பார்க்க முடியும். ரகசியமாக கரடியையும் சிங்கத்தையும் கொல்ல கற்றுக்கிட்டவன் வெளிப்படையாக கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் அவனுக்கு சகாயம் பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், கதவை சாத்துங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் ஜெப நேரத்தை வீணாக்குற மாதிரி, உங்கள் ஜெபத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்ன நடக்குது, அந்த விஷயத்துக்கு கதவை சாத்துங்க. அது உங்கள் ஃபோனாக இருக்கலாம், உங்கள் கம்பளியாக இருக்கலாம், இல்லை ஒரு சில நண்பர்களாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இது ஜெப நேரம், இந்த நேரத்தில் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம். எலிஷா சொல்கிறாரு, ஒரு விதவை வர்றாங்க, கடன் பிரச்சனை கேட்குறாரு. உனக்கு என்ன இருக்குதுமா? என்கிட்ட என்ன இருக்குது? அதான் நானும் சொன்னேன், என்ன இருக்குது? இல்லை என்ன இருக்குது? சரி, அந்த எண்ணெய் எடுத்து என்ன பண்ணு, பக்கத்து அக்கம் பக்கம் வீட்டிலலாம் கொஞ்சம் பாத்திரங்களை வாங்கிட்டு கதவை சாத்துன்றார். சொன்னார் இல்லையா, கதவை சாத்திட்டு இந்த எண்ணெய் எடுத்து நீ ஒரு பாத்திரமா ஊத்துன்றார். அது நிரம்ப அதை ஒரு பக்கமாக எடுத்து வைன்றார். இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் தான், இருக்கிறது கொஞ்சம் அபிஷேகம் சொல்லாமா? ஒரு சில பேர் நம்ம அப்படி உணர்றோம், அப்படின்னு நினைக்கிறோம். என் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் நான் மேன்மையை பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப குறைவாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ தனியாக உன்னுடைய அறை வீட்டுக்குள்ளே போ, கதவை சாத்து. Get into your secret place. உன்னுடைய மறைவான இடத்துல வந்து கர்த்தரை தேடு, கதவை சாத்து. உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆயில், கர்த்தர் உன்னை செழிக்கும்படி உன் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் அதிகமாகும். When you shut the door, the oil will flow. கதவை சாத்துன்றார், அப்புறம் ஆயில் ஃப்ளோ ஆகுது. ஏன் கதவை சாத்த சொன்னார்? ஏன்னா கண்ட ஜனங்க கண்டபடி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க விசுவாசம் வேலை செய்யுமா உள்ள? எலிசா சொல்றாரு, கொஞ்சமா இருக்கிற எண்ணெய் எடுத்து பாத்திரத்தில் ஊத்து, ஒவ்வொரு பாத்திரம் நிரம்புன்னு சொல்றாரு, பாத்திரமும் நிரம்புன்னு சொல்றாரு. இப்போ கதவை திறந்து வச்சிருந்தாங்கன்னா எத்தனை பேர் வெளியே என்னென்ன பேசுறாங்களா உங்களுக்கு கேட்டிருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. கடன்காரன் வந்து 2 பிள்ளைங்களையும் நான் கூண்டு போயிடுறேன், அடிமைங்களா வச்சுக்கிறான் பண்றாரு. இவங்க போய் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சா அவங்களே கூட என்ன பேசியிருப்பாங்க? என்ன தூக்கின்னு போயிட்டு பாத்திரத்தெல்லாம் ஏன்னா வித்திரகித்துற போது கடங்காரன் வேற வந்து கத்திட்டு போனான். நேற்று நம்ம கூட பார்த்தோமே, அப்படிலாம் பண்ணாது, நல்ல பொண்ணு தான் அது, குற்றம் பார் பாத்திரம் நம்மளுக்கு, அது என்ன நம்மளுக்கு தெரியல. ஏன்னா யார்ட்டையும் அவங்க சொல்லியிருப்பாங்களா நம்மளுக்கு தெரியலையே. எத்தனை பேர் சத்தம் போட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் நெகட்டிவாக பேசியிருந்திருப்பாங்க. ஐயோ பாவம், என்ன நடக்குமோ வாழ்க்கையில், என்ன பண்ண போதோ. இப்படி இந்த வார்த்தைங்கள்லாம் கேட்கக்கூடாதபடி எலிசா சொல்றார், நீ கதவை சாத்து. ஏன்? கர்த்தர் உனக்காக அற்புதத்தை செய்வார். உலகம் அதை புரிஞ்சுக்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் நீ கதவை சாத்த கற்றுக்க. நீங்கள் பர்சனல் ப்ரேயர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேலி பண்ணுவாங்க, என்னடா அப்படியே வளாத்தின்னு இருக்கிற, என்ன ஜெபம் போய் நிற்கிற, அப்படி தனியாக ஜெபம் பண்ணால் கடவுள் அங்கே வர்றாரா, உன் கடவுள் நிஜமானவரா, இப்படி எல்லாம் பேசுவாங்க, சொல்லுவாங்க. நீ இதுக்கு பண்ணுறது பதில் ஒரு கோர்ஸ் எடுத்துக்க அப்படின்வாங்க. நீ பர்சனல் ப்ரேயர் பண்ணுறது பதில் வா ஜிம்முக்கு வா, ஒர்க் அவுட் பண்ணு, தெரியுதா இங்கே பார்த்தியா அப்படி அப்படின்னா அப்படின்வா, எப்படி பார்த்தியா இந்த மாதிரி ஆம்ஸ் வரணுமா, ஒர்க் அவுட் பண்ணு. நீ ஏன் அது பண்ணுகிற, இதான் டியூஷன் அட்டென்ட் பண்ணு, நீ ஏன் ஜபத்தில் நேரத்தை செலவழிக்கிற? அதனால தான் என்ன பண்ணுறோம் தெரியுமா, டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறோம். கர்த்தர் சொல்லார் கதவை சாத்து. அப்போது பர்சனல் ப்ரேயர் அப்படின்ற அந்த நேரமும் அந்த இடம் வந்தால், நண்பர்கள் இல்லைனா ஒரு சில ஜனங்கள் அவங்களுக்கு நம்ம கதவை சாத்தணுமா இருக்குது, நம்மளுடைய ஃபோனுக்கு கதவை சாத்தணுமா இருக்குது, நம்மளுடைய கம்பளிக்கு கதவை சாத்தணுமா இருக்குது. எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்னொரு தடவை பாருங்கள், எலிஷாவுடைய வாழ்க்கையில் நடக்குது. எலிஷா சொல்கிறார் வேலைக்காரனை கூப்பிட்டு, பார் எகுன்ற ஒரு கமாண்டர் தளபதி இருக்கிறான், படை தளபதி, அவனை தான் அடுத்த ராஜாவா நீ ஏற்படுத்த போற, அதனால நீ போயிட்டு அந்த படை தளபதி இருக்கிறார்ல, அந்த படை தளபதியை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அறை வீட்டுக்குள்ளே கூப்பிடு. எல்லாம் சொல்லுங்க, அறை வீடு. என்னது அறை வீடு? பெட்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போ, ஒரு இன்னர் சேம்பர், உள்ளே இருக்கிற ரூமை கூட்டிகிட்டு போன்றாரு. பப்ளிக்காக ஆயில்னால அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லவே இல்லை, ஒரு அறை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ. அதுக்கப்புறம் அந்த அறை வீட்டுக்குள்ளே போய் உன்னுடைய ஆயில் நீ கையில் வச்சிருக்கிற இல்லையா, அந்த தைலத்தை எடுத்து நீ ஊற்று, அந்த அபிஷேக எண்ணெய் எடுத்து ஊற்றுன்னு சொல்கிறார். வேர் டூ யூ see the flow of anointing in your life? எப்படி கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் அதிகமாகுது? ஆன்சர் பண்ணுங்க. அந்த விதவையுடைய வீட்டில் எண்ணெய் எங்கே அதிகமாச்சு? சாத்தப்பட்ட அறை வீட்டுக்குள்ள. எங்க அபிஷேகம் தெரியப்படுது? அந்த ஜெகுன்ற மனுஷனுக்கு ஒரு அறை வீட்டுக்குள்ள, சாத்தப்பட்ட ஒரு அறை வீட்டுக்குள்ள. ஒரு வாலிபன் இறந்துட்டான். அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க எலிசா கிட்ட, என் பையன் இறந்துட்டான். எலிசா சொல்றாரு, வா நான் வரேன். அவன் கூடவே போறாரு. வீட்டுக்கு போய் வசனத்தை நம்ம படிக்கிறோம், ஒரு மேல் வீட்டு அறையில் அவனுடைய சரீரத்தை வச்சிருக்கிறாங்க. எலிசா உள்ள போய் கதவை சாத்திட்டார். ஏன் கதவை சாத்தணும்? ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுடைய விசுவாசத்தை கொலை பண்ணுது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுடைய பயபக்தியை கொலை பண்ணுது, டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை கொலை பண்ணும். இவர் கதவை சாத்திட்டு அப்புறம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்.
ஜெபிச்சு அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பிடுறார். உங்க வாழ்க்கையின் அற்புதங்கள் கர்த்தர் முதலாவது உங்களுடைய ரகசியமான அந்த ஜெப இடத்துல கர்த்தர் ஏற்படுத்துவார். உங்க மறைவான அந்த ஜெப இடத்துல கர்த்தர் அற்புதத்தை ஏற்படுத்துவார். எத்தனை பேர் பப்ளிக் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க? கவன் கை எடுத்து காமிங்க பார்க்கலாம். உங்க வேலை இடத்துல, உங்க குடும்பத்தில் கடன் பிரச்சனை, உடல் பலவீனம், அங்க நடக்கிற அற்புதத்துக்கு முதல் நம்ம உள்ள தளவில் நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா இருக்கும். இங்கே தான் நம்மளுடைய அற்புதம் நடக்கணும். ஆமென். எங்க எப்போ நடக்கும் இது? நம்மளுடைய ஜெப நேரத்தில். ஸோ மூணாவதா த ப்ரைவசி ஆஃப் ப்ரேயர். கதவை சாத்த கற்றுங்க. கதவை சாத்திட்டீங்கன்னா உங்களுக்கான அற்புதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆயில் நிரம்புது, அதுக்கப்புறம் போய் பப்ளிக்காக அந்த ஆயிலை விற்று கடனையே கட்டி தீத்துறாங்க. when the oil flows in the private you can sell it in the public. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் கெட்டிக்காரனாக இருந்தால் அந்த 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 நேரத்தில் கர்த்தரோட சமூகத்தில் தங்கி இருக்க கற்றுக்கிட்டவன், நேர்த்தியாக இருக்கிற கற்றுக்கிட்டவன் பப்ளிக்கான லைஃப்பில் செழிப்பான். அவனுடைய ஆஃபீஸ் வேலையில், அவனுடைய பப்ளிக்கான கெரியரில், அவனுடைய பொருளாதாரத்தில் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இருக்கும். ஏன்னா ப்ரைவேட் ப்ரேயர் பப்ளிக் சக்ஸஸ். எல்லாரும் சொல்லுங்க, ப்ரைவேட் ப்ரேயர் பப்ளிக் சக்ஸஸ். ஸோ அடுத்தது பாருங்களேன், அடுத்தது த ப்ரைவசி ஆஃப் ப்ரேயர். முதலாவது த ப்ரையாரிட்டி ஆஃப் ப்ரேயர், அடுத்தது த பிளேஸ் ஆஃப் ப்ரேயர், மூணாவது ப்ரைவசி ஆஃப் ப்ரேயர், நாலாவது த பிளான் ஆஃப் ப்ரேயர். த பிளான் ஆஃப் ப்ரேயர். ஜெபத்துக்கு ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஒரு பிளான் இருக்கணும், நமக்கு ஒரு திட்டம் இருக்கணும். த பிளான் ஆஃப் ப்ரேயர். இப்போ ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குதா? ஒரு பிளானோட போகிறப்ப என்ன பிளான் பிரதர்? இது என்ன பிளான் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஒரு 3 விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்மளுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை பகுதிகள் இருந்துச்சு? பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு பகுதி, அந்த கூடாரத்தில் 3 பகுதிகள். அந்த முதல் என்ட்ரான உடனே எந்த இடம்? அது பிரகாரம். வெரி குட். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம். அதையும் தாண்டினா பழைய ஏற்பாட்டில் தாண்டிடுவீங்களா நீங்கள்? மகா பரிசுத்த ஸ்தலம் அது என்ன ஆகும்? உயிரே போயிடும். ஏன்? மகா பரிசுத்தர் நமக்கு ரட்சகர் இல்லை, போய் நின்ற முடியுமா? முடியாது. ஸோ ப்ரீஸ்ட் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளே போவார். இப்போ உங்களுக்கு தெரியுமா, இந்த 3 பகுதியை வச்சு நம்ம வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருக்கணுன்றதை பற்றி நம்ம பார்க்க முடியும். நம்ம ஜெபத்துக்கு ஒரு 3 பகுதி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாமே. எல்லாரும் சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். நம்மளுடைய மகா பரிசுத்த ஸ்தலம் எது? புது சிருஷ்டி ஆக்கப்பட்ட, நீதிமான் ஆக்கப்பட்ட, தேவ ஆவியானவர் வசிக்கும் அந்த ஸ்தலம் எது? ஆவியா, ஆத்துமாவா, சரீரமா? ஆவி. அப்ப நம்ம ஆவியில தான் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஆவி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒப்பிடப்பட முடியும். சரியா? மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப உங்க மகா பரிசுத்த ஸ்தலம் எது? உங்களுடைய ஆவி. இப்போ பரிசுத்த ஸ்தலம் எது? அது எதுக்கு நம்ம ஒப்பிடலாம்? நம்மளுடைய ஆத்துமா. நம்மளுடைய ஆத்துமா நம்மளுடைய சிந்தைகள், நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய இமோஷன்ஸ், நம்மளுக்கு வரத யோசனைகள், இதுங்க எல்லாமே. இப்போ இந்த பிரகாரம் என்று தான் எல்லாருக்கும் தெரிய வருது. இதுதான் என்னது? சரீரம். ஓகே, சரீரம், ஆத்துமா, ஆவி. இதை நம்ம பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரகாரத்தை யோசிக்கணும். நம்ம அதை தான் நம்ம பார்த்தோம். ஜெபம் வரும்போது முதல் விஷயம் என்ன தெரியுமா? யூ கெட் டு தட் பிளேஸ். அந்த இடத்துக்கு வாங்க. கம்பளியை விட்டு எரிஞ்சு சர்ச்சோ, அந்த மாடியோ, இல்லை பார்க்கோ, இல்லை யாரும் இல்லாத ஒரு தெருவோ, இல்லை உங்களுக்காக வச்சிருக்கிற ஒரு ஜெப அறையோ, ஒரு கேபினோ, இல்லை உங்கள் பெட்ரூமோ, அந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க தெரியுமா? அப்போ பிரகாரம். அது அங்கே வந்து செல்ஃபோனை தூரமாக வைக்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்குறது, கதவை சாத்துறது, ஜன்னலை சாத்துறது, டிஸ்டர்பன்ஸை எலிமினேட் பண்ணுறது. இதுதான் பிரகாரம். எத்தனை பேர் பிரகாரத்தை கற்றுக்கிட்டீங்க? இப்போ அடுத்தது என்னது? பிரகாரத்தை தாண்டி வந்தோன்னா வேற எங்கே வர்றோம்? பரிசுத்த ஸ்தலம். இது நம்மளுடைய மனசுக்கு சம்பந்தப்பட்டது. பர் ஜெபத்துக்கு வரும்போது நம்மளுடைய மனசுல இருக்கிற ஒரு சில கவலைகளை நம்ம சொல்லி தீர்த்துடணும். இப்போ அதை சொல்றது தான் ஜெபம் நினைச்சிடாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும், ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சா, ஐயோ என் வீடு இப்படி ஆயிடுச்சா, ஐயோ என் கணவரை மாற்றுங்க, என்னுடைய பிள்ளைய சாத்துங்க ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்ன இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, அப்படி வெறும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையே சொல்கிறது வந்து ஜெப வாழ்க்கையில். ஆனாலும் ஆழமான ஜெப அனுபவத்துக்குள்ளே போகணுன்னா மனதில் இருக்கிற ஒரு சில கிளட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுமா இருக்குது. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அதை சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது. இது எப்படி செய்யலாம்? நம்ம பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறது போல, ஸ்தோத்திரத்தோடும் கூடிய விண்ணப்பங்களால நீங்க கர்த்தருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க. ஏதாவது சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களால. ஓகே, ஃபர்ஸ்ட் எது? ஜெபம்னு வரும்போது ஃபர்ஸ்ட் எது? பிரகாரம். பிரகாரம்னா எதை குறிக்குது? நம்ம சரீரத்தை அந்த சீக்ரெட் பிளேஸ்ல கொண்டு வந்து கதவெல்லாம் சாத்தி பிசிக்கலா ரெடி ஆகுது.
புரிஞ்சுக்கிட்டீங்களா சொல்கிறேன்ட்டு? ஒரு சில பேர் சொல்கிறது பதர், நான் ஜெபம் பண்ணும்போது ஒரே தூக்கம் வருது பதர் எனக்கு. நான் கேட்குறேன், சரி எந்திரிச்சிங்களே, பல்ல விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு ப்ரேயர் பண்ண மாட்டீங்களா? இல்லை பதர், அப்படியே ஜெபம் பண்ணுவேன் நான். வேறு அப்போ என்ன ஆகுது, நீங்கள் முகம் கழுவும் போது அந்த தூக்கம் போகுது. உண்மை இல்லையா? எந்திரிச்சு அந்த பாத்ரூம் போய் நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் கலையும். ஆனால் அப்புறம் இதுதான் பிரகாரத்துடைய ஸ்டெப்ஸ். ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்துக்கு நம்ம வர்றோம், ஃபிசிக்கலாக நம்மளை தயார்படுத்திக்கிறோம். ரெண்டாவதா, மனதளவில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கும் அவருடைய பிரச்சனத்தை அனுபவிக்கிறது நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? உங்கள் மைண்டில் என்னென்ன டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தாட்ஸ் வருது அதெல்லாம் பேசிடணும் ஆண்டவர்கிட்ட. இப்போ முந்தின நாள் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், உங்கள் மனசு ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் சொல்ல, ஆண்டவரே இந்த விஷயம் ரொம்ப பாதிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்கள் வார்த்தையில் இதில் என்ன ப்ராமிஸ் வச்சுருக்கிறீங்க அப்போ யோசிக்கிறீங்க. ஆவியானவர் வார்த்தைகளை கொடுக்குறாரு. உங்கள் வார்த்தையில் இதை பற்றி நான் என்னத்தை படிக்கிறேன், ஆண்டவரே ஏசாயால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் மேலேயே நோக்கமாக இருக்கிற மனுஷனுக்கு நீங்கள் சமாதானம் கொடுக்குறீங்களா, எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இல்லைனா உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், அப்போ ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார், மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை சுமந்து கொண்டார், அவர் நம்மளுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். அப்போ நான் ஆண்டவரே, நீங்கள் என் பாடுகளை சுமந்துக்கிட்டீங்களா, நீங்கள் என் வியாதியை சுமந்துக்கிட்டீங்களா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம். இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஏசு தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன்றதை நான் அறிக்கை செய்கிறேன். உங்கள் சுகத்துக்காக நன்றி, உங்கள் பலனுக்காக நன்றி. இப்போ முந்தின நாள் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறீங்க, இன்டர்வியூவில் ஏதோ கேள்வி கேட்டாங்க, இப்போ உங்களுக்கு தெரியல வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு, இது உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ ப்ரேயர் பண்ணும்போது அதை பற்றி பேசாமல் அப்படியே டைரெக்டாக ஆவியில் போயிடலாம். நம்ம பிரகாரத்துலேருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஜம்பை பண்ண முடியும். நம்ம இப்போ எது வழியாக போனோம்? பரிசுத்த ஸ்தலம். அது எதை குறிக்குது? நம்ம மைண்ட். அப்போ மைண்டில் இருக்கிறத ஓப்பன் அப் பண்ண பாரு. சங்கீதக்காரன் தான் பண்ணுறார். நீங்கள் பாருங்கள், எல்லா சங்கீதங்களையும் பாருங்கள், கடைசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா சங்கீதமும் கடைசி ஒரு சில வசனங்கள் சூப்பராக இருக்கும். இப்போ சங்கீதம் 55 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பராக நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படி? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, நீதிமானை அவர் தள்ளாட விட மாட்டார். ஆனால் அதே சங்கீதத்தை ஆரம்பத்தை பாருங்க, தாவீது சொல்கிறாரு, எங்கே போகிறதுன்னு தெரிலாண்டவர், இவங்கெல்லாம் சரியில்லை, இந்த ராஸ்கேலுங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறான்னு, எங்கனா பறந்து போயிடலான்னுக்கிறேன், நான் மட்டும் புறாமறிந்துன்னு வச்சுக்குவேன், அப்படியே ரெக்கிங்களாச்சின்னு பறந்து போயிட்டு போய் வனாந்திரத்தில் உட்காந்து அழுவாண்டவர் நான், இவங்கெல்லாம் பண்ணுறானுங்க பாரு காரியம்ட்டு அப்படியே பயங்கரமாக பேசுகிறார். பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அவர்? ஜெப இடத்துக்கு வந்துட்டாரு நம்பலாம். இப்போ அடுத்ததான் எங்கே இருக்கிறார்? இப்போ ஆத்மாவில் இருக்கிறார், மைண்டை ஒர்க் பண்ணுகிறார். ஆண்டவரே பாருங்க, நான் இருக்குது நான் பண்ணுறானுங்க. அப்புறம் அதே சங்கீதத்திலே பாருங்க, அவர் என்ன பேசுவார் சொல்லுவார், ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆண்டவரே, நீங்கள் எனக்காக பயங்கரமாக செஞ்சுருக்கிறீங்க, இவ்வளோ நாட்கள் நீங்கள் நான் காப்பாற்றி இருக்கிறீங்க, அப்போ இவங்கெல்லாம் பெரிய மேட்ரா, இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இப்போ பேசுகிறானுங்க, நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணிட்டார்? எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாவில் ஹீ இஸ் ப்ராசஸிங் எவ்ரிதிங். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, மைண்டில் இருக்கிற குழப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஓப்பன் அப் பண்ணுங்க. அதுதான் பரிசுத்த ஸ்தலம். இப்போ அதையும் மீறி அதெல்லாம் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டீங்க, இப்போ உங்கள் மனசே லகுவாக இருக்கும், உங்கள் மைண்ட் அப்படியே லைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க தெரியுமா? சொல்லுங்கள், இப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? இறங்குறீங்க. ஆண்டவரே நீங்கள் நல்லவர், கர்த்தர் நீங்கள் பெரியவர். இப்போ சொல்கிறோம் தெரியுமா? நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன். முதல் வசனம் எங்கேயாவது ஓடி போயிட்டா நல்லா இருக்கு ஆண்டவரே நான், ஆனால் இப்போ நீதிமான தள்ளாட விட மாட்டீங்க, என் கர்த்தர் மேல நான் பாரத்தை வைக்கிறேன். என்ன ஆயிடுச்சு? இப்போ அப்படியே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரீங்க, உங்க ஆவியில இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன் ஆவியில இருந்து எப்படி பதில் ஜெபம் பண்றது? அந்நிய பாஷைகள். இப்போ நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிக்கிறார், வியாதியை சுமந்து தீர்த்துட்டார், எனக்காக அவர் பேசுவார், ஆபீஸ்ல பேசுவார், இன்டர்வியூல பேசுவார், எனக்காக வாசல்களை திறப்பார், நான் எந்த மனுஷனை நம்பி இல்லை அவரை நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நீங்க எல்லாரும் நல்லா அறிக்கை செஞ்சிடறீங்களே. இப்போ நீங்க அந்நிய பாஷையில பேசுங்க, உங்க ஆவி ஒரு சிங்க்ல இருக்கும். ஓ ரிபா ஷாக்ரே கீதோ ரிகா லபா ராம்தானா, நீங்க இறங்குறீங்க. ஓ ரபாலே ஷரபாந்துரா, அப்படியே நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது உங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்குது. இப்போ மைண்ட் ஃப்ரீ பண்ணாம அந்நிய பாஷையில பேசுங்க, எப்படி இருக்கும்ட்டு? எப்படி இருக்கும்? வெளியே அந்நிய பாஷை வரும், ஏன்னா அது ஆவியிலேருந்து வருது. ஆனா மனதளவில் நீங்க சிங்க்ல இல்லை. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் ஆவியில பாடுறேன், அதே மாதிரி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல பாடுறேன். நான் ஆவியில ஜெபிக்கிறேன், அதே போல என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் ஜெபிக்கிறேன். அவர் சொல்றாரு, என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆவியையும் ஒரே டைரக்ஷன்ல நான் கொண்டு வர்றேன். இப்போ என் ஆத்மாவில் இருக்கிற பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் நான் சொல்லலைன்னா, நான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது என் ஆத்மா அது கூட போகவே இல்லை. ஆனா நான் ஆத்மாவில் இருக்கிற விஷயங்கள், என் மைண்டில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நான் வெளியே கொண்டு வந்துட்ட பிறகு, இப்போ நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய சமாதானம், அவருடைய ஞானத்தெல்லாம் என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே நான் அனுபவிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற கிளட்டர், அந்த குப்பை எல்லாத்தையும் நான் கொட்டிட்டேன். அந்த கோபம், அந்த கசப்பு, அந்த கவலை, அந்த பயம், இது எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொட்டின உடனே இப்போ நம்ம ஆத்மாவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியிலிருந்து அந்நிய பாஷை நம்ம பேசும்போது தேவ ஞானத்தையும் சமாதானத்தையும் ரிலீஸ் பண்ணுறதை நம்ம உணர முடியும். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வர்றோம்? மகா பரிசுத்த ஸ்தலம், பிளான் ஆஃப் ப்ரேயர். எல்லாம் சொல்லுங்க, த பிளான் ஆஃப் ப்ரேயர்.
இப்போ இந்த முழு வசனத்தில் ஜீசஸ் என்னத்தை சொல்லி கொடுக்குறாரு? ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. ஜெபத்துடைய பிளானை கொடுக்குறாரு. ஜெபத்தில் பிளான் இல்லாமல் நம்ம போகக்கூடாது. அதனால் ஜெப நேரத்தில் நல்லா நன்றி செலுத்த கற்றுங்க. நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண கற்றுங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? ஒரு சில பேர் பாருங்கள், நல்லா ஜெபம் பண்ணிட்டு குவைட்டாகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஜெபத்தில் குவைட்டாக இருக்க கற்றுக்கணும். நான் பதர் பேசுன்றீங்க, அந்நிய பாஷையில் பேசுன்றீங்க, அப்புறம் குவைட்டாருன்றீங்களே, இது எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ண நான் சொன்னேன். நான் ஆரம்பத்தில் வர்றோம், ஆண்டவரே ஃபஸ்ட்டு வர்றோம் பாரு, அதான் பிரகாரம் வந்துட்டு, ஆண்டவரே கம்பளியை விட்டெறிஞ்சு ஜெயிச்சிட்டேன், சக்ஸஸ். கம்பளி கிட்டேருந்து ஜெயிச்சிட்டேன் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். பல்ல விளக்கிட்டேன், முகத்தை கழுவிட்டேன், தூக்கம் போயிடுச்சு. ஃபோனை தூரமாக வச்சுட்டேன், சைலண்டில் வச்சுட்டேன். எந்த நோட்டிஃபிகேஷன், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதெல்லாம் நான் விட்டர். நான் வந்துட்டேன் ஆண்டவரே. இன்ஸ்டாகிராமத்துலேருந்து உங்கள் கிராமத்துக்குள்ளே நான் வர்றேன் ஆண்டவரே. கப்பர் நகும்க்கு வந்துட்டேன் ஆண்டவரே. உங்கள் நாசரத் கிராமத்துக்கு நான் வந்துட்டேன் ஆண்டவரே. இப்போது நான் வந்துட்டேன். இப்போ அடுத்தது என்ன தெரியுமா? என் ஆத்மாவுக்கு வரேன். என் ஆத்மாவிலேருந்து எல்லாத்தையும் கொட்டுறேன். ஆண்டவரே நேற்று இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடுத்த நாள் இன்றைக்கி ஒரு பில்லு கட்டணுமா இருக்குது, எப்படி ஆன்சர் பண்ணுறது தெரியல, பணம் வரல, வருமா, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க, நான் சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே, சகாயம் பண்ணு. அழுகுறோம் சில நேரத்தில். அந்த நேரத்தில் ஏன் மனசு காயப்பட்டுது, அழுகுறோம் உட்காந்து, ஆண்டவரே இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இப்படி பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நல்லா மனசு கிளியர் ஆனவுடனே என்ன பண்ணுறோம்? அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலம். அப்படியே ஆவியானவர் உங்ககிட்ட உங்களோட இணைஞ்சு ஜெபம் பண்ணுறதை நீங்கள் உணர்றீங்க. நல்லா அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுற பிறகு என்ன பண்ணணும் தெரியுமா? கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்க கற்றுக்கணும். என்னுடைய பர்சனல் ப்ரேயரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் அதை செய்வேன் பாரு. கொஞ்ச நேரம் குவாய்ட்டாக உட்காந்துருப்பேன். அது இங்கே ஜெபம் பண்ணுறதா இருக்கலாம், ரூமில் ஜெபம், கொஞ்ச நேரம் அப்படியே குவாய்ட்டாக உட்காந்துருப்பேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிறையா தடவை அந்த குவாய்ட்னஸில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அந்த குவாய்ட்னஸ், இப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும்னா நீங்கள் இந்த காதில் அப்படி கேட்டுன்னு இருக்கக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். உள்ளத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானம் டெபாசிட் ஆகும். அந்த இடத்துல கர்த்தருடைய குரல் நீங்கள் கேட்க முடியும். நல்லா கவனிங்களேன். ஜெபத்தில் யார் ஞானி? நம்மளா அவரா? இன்னொரு டைம் சொல்லு, இன்னொரு டைம். நம்ம நினச்சிடும் நம்ம தான் அப்படின்னு. ஜெபத்தில் யார் ஞானி? நம்மளா அவரா? ஸோ நம்ம நிறையா பேசினா நல்லா இருக்குமா, இல்லை அவர் பேசினா நல்லா இருக்குமா? நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணிட்டு அப்படி போயிடுது. ஆண்டவர் பேசுறது கவனிக்க தேவை. எசப்பா நன்றி ஆண்டவர், உண்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை ஆண்டவர், தேங்க்யூ ஜி, என் வாழ்க்கையை மாற்றுங்க, பண்ணுங்க, இது பண்ணுங்க, ஏசு நாமத்தில் ஆமென் ஆண்டவர் சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன்னு வச்சுக்குவேன். நான் ஏதாவது சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பாரு, நம்ம ஃபோன் பண்ணால் நம்மளை பேச விட மாட்டாங்க. நம்ம தான் ஃபோன் பண்ணியிருப்போம், அவங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிருப்பாங்க. அப்பா தம்பி எப்படிப்பா இருக்கிற? அண்ணா நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? என்ன பார்க்க முடியல, ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நல்ல வேலை ஃபோன் பண்ணிங்க. நானே ஃபோன் பண்ணணும்னு நினச்சின்னு இருந்தேன். நல்ல இது உங்கள் வாய்ஸ் கேட்ட ஒரு ரொம்ப இனிமையாக போயிடுச்சு. அப்புறம் போன வாரம் கூட உங்கள் மெசேஜ் கேட்டுன்னு இருந்தேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேண்ணே, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரே பிரச்சனைண்ணே. அதனால் அது பண கஷ்டமா, வேலை வேறு இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகுறேன்னா, அதுதான்டா தம்பி நான் வேலை. ஆமாண்ணா வேலையை கிடைக்காமல் போயிடுச்சு. இல்லை அதான்டா நாளைக்கு இன்டர்வியூ எவ்வளோ இன்டர்வியூனா அட்டன் பண்ணுறது, நான் ரெசியூமே பல்சா போச்சு, அப்பப்போ அது புதுசாக வேறு பண்ணிங்கிறேன்னா நான் ஒரே ரொம்ப பிரச்சனை. இன்டர்வியூவில் 1000 கேள்வி கேட்குறானே. டே நான் பேசினேன்டா ஏற்கனவே உனக்கு ஒரு வேலை. அல்ல அதான் நான் என்ன பேசினா என்ன கேட்குறானுங்கண்ணா அவன். சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னா, டேய் உனக்கு வேலையை பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கால் பண்ணா எல்லா வார்த்தையும் நீயே பேசிட்டு நீயே ஃபோனை வச்சா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு கோவம் வருமா வராதா? ஃபோனை தூக்கி அங்கே போடுவோம், ஃபோன் ஓடியும், அவனை ஒன்றும் பண்ண முடியாது வச்சுக்குவேன். என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அது செல்ஃபோனுன்றதுனால யாரும் கீழே போடுறது இல்லை. ஆனால் முதல்லலாம் லேண்ட்லைன்லாம் இருக்கும்போது நம்ம வீடுங்களில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? லேண்ட்லைன் இருக்கும்போது தொடர்ந்து வச்சுட்டு போவாங்க ஃபோனை. ஏன்? அவன் ஏதோ பேசியிருப்பான். எப்படி தெரியுது? அந்த கோவத்தை ஃபோனில் காமிக்குது. அப்படி கிரிங்குன்னு சத்தம் வேறு வரும் தெரியுமா? அந்த இப்போ ஃபோனை போட மனசரத்தில் வச்சு 30,000 ரூபாய் இஎம்ஐ வேற கட்ட முடியல, அதனால் பாக்கெட் கிளியுது. இப்போ ஃபோன் ஓடிடுதுல பாக்கெட் கிளியுது, அவ்வளோதான். ஜெபத்தில் நிறைய டைம் அப்படி பண்ணுறோம். ஆண்டவரே இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவின் நாமத்தில் தான் உனக்கு செய்ய போகிறேன், கவுனி. இயேசுவின் நாமத்தில் ஆமென் அப்படின்ட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசத்தே இல்லை பிரதர். நீ பேச விட்டா தானே பேச வர. அவர் ஒய்ஃப் ஹஸ்பண்டை கூட்டுன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறாங்க. தூக்கத்தில் ரொம்ப பேசுகிறார் டாக்டர். அது என்னான்னு பாருங்கள். அதுக்கு அவர் சொல்லிக்கிறார், முழிச்சனுக்கு போது நீ பேச விடுமா, முழிச்சனுக்கு போது நீ பேச விட மாட்டேங்கிறார். தூக்கத்தில் பேசுகிறார் அவர். பேச விடு, எத்தனை உங்களுக்கு என்ன சரி சும்மா இருங்க அப்படின்றது. எத்தனை நிறையா பேர் பேச விடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேச விடுங்க ஆண்டவரை. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, உங்கள் கணவரை கூட பேச விடுங்க. அவங்க கல்யாணம் ஆனவங்களாம் சொல்லுங்க அவங்கள்ட்ட. பிளான் ஆஃப் ப்ரேயர். என்ன பிளான் ஆஃப் ப்ரேயர் இது? அந்த இடத்துக்கு வர்றோம், மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறோம். அதுக்கப்புறம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி சொல்கிறோம், ஹோலி ஸ்பிரிட் என்கிட்ட பேசுங்க. கொஞ்ச நேரம் குவைட்டாக இருக்க கற்றுங்க. இப்போ ரொம்ப நேரம் குவைட்டாக தூங்கி எழுந்துச்சு வராதிங்க.
சரியா? போங்க ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் தூங்கினேன், எனக்கு ஒரு தரிசனத்தை நீங்கள் தரல அப்படின்னு ஒரு சில பேர். ஏன் சர்ச்சில் தூங்குற யாரோ ஒருத்தர், அப்போ தான் ஆண்டவர் கனவுகளை தருவார், தரிசனத்தை தருவார் அப்படின்றது. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுங்க, த பிளான் ஆஃப் ப்ரேயர். அதுதான் 4வது. எழுதிங்க. அஞ்சாவது வரமா, இது ரொம்ப முக்கியமானது பார். 5வது நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ முதல்ல என்னது ஆன்சர் பண்ணுங்க, ஜெபத்துடைய 6 கோட்பாடுகள். முதல் கோட்பாடு, த ப்ரையாரிட்டி ஆஃப் ப்ரேயர். ஜெபம்ன்றது முக்கியத்துவம் வாய்ந்தது ஜெபிக்கும் போது அப்படின்றார். 2வது, the place of prayer. நீ உன் அறை வீட்டுக்குள்ள போ, உனக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். ஜீசஸ் எங்கெல்லாம் ஜெபம் பண்ணாருன்னு கர்த்தர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரே ஆவியானவர், மலை மேலே போய் ஜெபம் பண்ணுவாராம். அப்பப்போ மலை மேலே போய் ஜெபம் பண்ணுவாராம், குவைட்டான இடங்கள்ல ஜெபம் பண்ணுவாராம். இப்போ ஜீசஸே ஜெபம் பண்ற இடத்தை குறிச்சிருந்தாருன்னா அது அப்போ ஜெபத்தின் இடம் எவ்வளவு முக்கியமானது. என் வாழ்க்கையில் ஞாபகம் இருந்திருக்குது பாரு. ஒரு குறிப்பிட்ட சீசன்ல இதான் என்னுடைய ஜெப இடமா இருந்துச்சு. ஆரம்பத்தில் என்னுடைய சர்ச், நான் அப்போ அட்டன் பண்ணிட்டு இருந்த சர்ச் தான் என்னுடைய ஜெப இடம். ஸோ அங்கே நைட்டும் பகலும் நான் அங்கே தான் இருப்பேன். காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே நான் சர்ச்சுக்கு போயிடுவேன், அங்கே தான் போய் ஜெபம் பண்ணுவேன். நான் நடுராத்திரிலலாம் நான் சர்ச்சு மேலே மொட்டை மாடிலாம் ஜெபம் பண்ணின்னு இருப்பேன். நான் 2 மணி 2:15 அதிகாலையில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அது என்னுடைய ஜெப இடமா இருக்கும். பயம் இருக்கும், ஆனால் பயம் வரும், பேய்க்கு அப்படியே பறந்துன்னு வருவானா. அப்போ அந்த சென்ட்ரிங் கம்பங்கள்லாம் வச்சுருந்தாங்க, அப்படியே கம்பத்தை தூக்கி நம்ம மேலே போடுற மாதிரிலாம் இருக்கும் பாரு. ஆனால் அதெல்லாம் மேற்கொண்டு தான் ஜெபம் பண்ணேன் நான். அது என்ன ஒரு பெரிய உண்மை தான், புரியுதா? ஸோ ஒரு ஜெப இடம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு, என் ஜெப இடம் மாறுச்சு. ஒரு பார்க் இருக்குது கோரமங்கலால தான், அந்த பார்க்கில் தான் வந்து ஜெபம் பண்ணும். அது என்னுடைய ப்ரேயர் பிளேஸ், த பிளேஸ் ஆஃப் ப்ரேயர். அது முடிச்சவர் இப்போ வந்து என்னுடைய பர்சனல் ப்ரேயர் இடம் வந்து என்னுடைய ஆஃபீஸ் ரூம், அப்புறம் நம்மளுடைய சர்ச். இங்கே தான் நான் வந்து ஜெபம் பண்ணுறேன் நான். ஸோ நமக்கு ஒரு இடம் வேணும். ஜீசஸ்கே ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வச்சுருந்தாருன்னா பார். நிறைய தடவை தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுவாராம் பார். இந்த கெத்செமனே தோட்டம், ஒலிவம் மலை மேலே இருக்கிற தோட்டங்கள், இந்த மாதிரி அவர் தோட்டங்களை போய் ஜெபம் பண்ணுவாராம். அப்போ நமக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா? கரெக்ட். கமான். ஜீசஸ் வந்து பிதாவோட டைரக்ட் கனெக்ஷனில் இருக்கிறவர், பிதாவின் குமாரன், டைரக்டாக பேசலாம். ஆனாலும் ஒரு இடத்த ஒதுக்கி, ஒரு நேரத்தை ஒதுக்கி, எங்கள் அப்பாவோட மட்டும் நான் இருக்கிற ஒரு நேரம் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். த பிளேஸ் ஆஃப் ப்ரேயர். 3வது, ப்ரைவசி ஆஃப் ப்ரேயர். ஏன் தனியாக போகணும், ஏன் அறை வீட்டுக்குள்ளே போகணும், ஏன் கதவை சாத்தணும்? ஏன்னா அப்போ தான் நெருக்கம் ஏற்படும். திருமணமானவங்களுக்கு தெரியும், கதவை திறந்து வச்சுட்டு இல்லை ஜன்னலை திறந்து வச்சுட்டு மனைவிகள் வந்து கணவரோட நெருக்கமாக இருக்குது விருப்பப்பட மாட்டாங்க. கணவர்களுக்கு ஒரு சில பேருக்கு அது புரியுறதில்ல, ஆனால் மனைவிங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இன்டிமசி ஹேப்பன்ஸ். நெருக்கம் எப்போ ஏற்படுது, எப்போ கதவு சாத்தப்படுதோ. தேவன் நம்மளோட நெருக்கமாக இருக்கும்னு சொல்லி விருப்பப்படுறார். இன்டிமசி. எல்லாரும் சொல்லுங்க இன்டிமசி. இந்துமத்தின்னு சொல்லாதீங்க, சரி? அவங்க வரல இன்னைக்கு. எல்லாம் சொல்லுங்க இன்டிமசி. இன்டிமசி எப்போ நடக்குது? இன்டிமசி பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ். ஏன் கதவை சாத்த சொல்கிறார் தேவன்? ஏன்னா தேவன் நம்மளோட நெருக்கமாக இருக்கும்னு விருப்பப்படுறார். த ப்ரைவசி ஆஃப் ப்ரேயர். 4வது, த பிளான் ஆஃப் ப்ரேயர். இப்போ இந்த முழு வசனமே தேவன் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. இப்படி ஜெபம் பண்ணு, இப்படி பண்ணாத, இப்படி ஜெபம் பண்ணான்னு அர்த்தம். ஜெபத்துக்கு ஒரு திட்டம் வேணும். நான் போகும்போது கண்டபடி பேசி நான் வந்துடுவேன் போதுன்னா எங்கே லாபம் வரும் நம்மளுக்கு? பேங்க்குள்ளே போகிறீங்க, ஒரு பிளான் இருக்குதா இல்லையா? பாருங்க, பணத்தை டெபாசிட் பண்ணும், பணத்தை வித்ட்ரா பண்ணும். நீங்கள் போய் சும்மா என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வராது. ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் இருக்குது. போகிறோம், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் போய் அந்த பணத்தை போய் டெபாசிட் பண்ணிட்டு வர்றோம். இல்லை, நான் கண்டுபிடி போவேன், எந்த கேபின்னா நான் போய் நிற்பேன், அவங்க வந்து எனக்கு செய்யணும்னா ஆகுமா? அது இல்லை. பேங்க்குக்கு போகும்போது ஒரு பிளானோடு போகிறோம். ஸோ ப்ரேயருக்கு வரும்போது ஒரு பிளானோட வரலாம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஒரு மதத்தை போல ஸ்ட்ரிக்டாக பயந்துலாம் வாங்க நான் சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கு போகும்போது உங்களுக்கே ஒரு விதமான ஒரு பிளானோட போகணும் பார். ஒரு நல்ல உறவை வளர்த்துக்கிற ஒரு பிளானோட நீங்கள் போகணும். ஓகே, ஒரு பிளான் இருக்கும். மனைவியை நான் வெளியே கூட்டின்னு போகிறேன்னா அப்போ எனக்கு ஒரு பிளான் இருக்குது. முதல்ல இங்கே போகிறோம், இதை வாங்குகிறோம், அதுக்கப்புறம் அங்கே போகிறோம், சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகிறோம், அதுக்கப்புறம் இங்கே போய் உங்களை விசிட் பண்ணிட்டு இப்படி நம்ம வரோம். ஒரு பிளான் இருக்குது. அப்போ உறவுன்னு வரும்போது ஒரு பிளான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ரொம்ப மெக்கானிக்கலாக போங்கன்னு நான் சொல்ல. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 இது, ஸ்டெப் நம்பர் 2 அப்படின்னு இல்லாமல் ஒரு ப்ராசஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். பிரகாரத்திலிருந்து மகா பரிசுத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு இன்பமான ப்ராசஸாக நம்ம பார்க்கலாம். அந்த பிளான் ஆஃப் ப்ரேயர். அஞ்சாவதா மிக முக்கியமானது. எல்லாரும் பாருங்க, இந்த டிஃப்ரென்ஸை நீங்க கவனிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். Matthew 6:5 பாருங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அந்த லைனை மட்டும் பச்சா அப்படி இருக்குது பாருங்க. ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். இது நல்லதா கெட்டதா? அப்படியே பச்சா இங்கிலீஷ்ல இருக்கும். they love to pray-ன்னு இருக்கும். ஜெபம் பண்ண விரும்புறது நல்லதா கெட்டதா? இதை ஏன் தேவன் கண்டம் பண்றாரு? ஏன்னா இவங்க ஜெபத்தை விரும்புறாங்க. ஆனா அப்படியே பாருங்க 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி. யாரை நோக்கி? பார், அவனுக்கு யாரு என்ன விருப்பம்? ஜெபம் பண்றது. நமக்கு யார் விருப்பம்? பிதா நம்மளுடைய விருப்பமா இருக்கிறார். See, they love to pray. That is why they pray. We love the Father. That is why we pray.
ஜெபம் பண்றது பிடிக்கும்ன்றதுனால ஜெபம் பண்ணக்கூடாது. எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக ஜெபம் பண்ணோம். கமான், புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஜெபம்ன்றது உருவத்தான எழுதிக்கங்க. the person of prayer, ஜெபத்தின் நபர். யாரை நோக்கி ஜெபம் பண்றோம்? who is the person of prayer in your life, in your prayer life? ஜெபத்தின் நபர். அப்போ ஜெபம் பண்ணும்போது கண்கள் வேற ஒரு மனுஷன் மேலே, இல்லை நம்ம மேலே, நம்ம தேவைகள் மேலே, பிசாசு மேலே. ஒரு சில பேர் ஜெபம் பண்ணுறதே பிசாசு இப்படி பண்ணிட்டான், பிசாசு இப்படி பண்ணிட்டான், ஒரே பிசாசு என் வாழ்க்கை தொல்லை கொடுக்குறான், அந்த பிசாசே உன்னை கடிந்து கொள்கிறேன், ஜெப நேரத்தை பிசாசே உன்னை நான் திட்டுறேன், நான் துப்புறேன். இப்போ கண்டிப்பாக ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஒரு இடம் இருக்குது ஜெபத்தில். நிச்சயமாக ஆவியானவர் உணர்த்தும் போது ஏதோ ஒரு பிசாசுடைய கட்டு யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்குது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நம்ம கமாண்ட் பண்ணுறோம், இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கட்டுகள் அவங்க வாழ்க்கையில் உடைக்கப்படட்டும். ஆனால் நம்ம ஜெபத்துடைய நோக்கம்னு வரும்போது நம்ம கண்கள் யார் மேலே இருக்கணும்? யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறோம்? பிதாவை நோக்கி. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஜெபத்தை நேசிக்கிறதுனால ஜெபிக்காதீங்க, பிதாவை நேசிக்கிறதுனால ஜெபம் பண்ணுங்க. அதுதான் உண்மையான ஜெபம். Why do you pray? Because you love the Father. ஏதோ ஒரு பர்சனல் அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி இல்லை. இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் பரிசுத்தவான், இன்னைக்கு நான் பரிசுத்த வாட்டி. தெரியுமா உங்களுக்கு? பொண்ணுங்க பரிசுத்தவான்னு சொல்கிற மாதிரி இல்லை, பரிசுத்த வாட்டி. ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா பரிசுத்த பாட்டியாக நீங்கள் மாறுவீங்க. அது நெக்ஸ்ட் லெவல் மாதிரி. அது இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் போட்ட டிக் மார்க், இன்னைக்கு A+. எனக்கு நேற்று ஹோப்லெஸ், ஆனால் இன்னைக்கு A+. தேங்க்யூ ஜீசஸ், நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். ஜெபத்தை விரும்புறதுனால ஜெபம் பண்ணக்கூடாது, பிதாவை விரும்புறதுனால ஜெபம் பண்ணும். மாயக்காரர்களுடைய ஜெபத்தை ஏன் அவர் அங்கீகரிக்கல? ஏன் வேண்டாம் அப்படி பண்ணாதீங்கன்றாரு? ஜெபிக்கிறாங்க, ஜெபத்தை விருப்பப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள் பர்த்டேக்கு யாரோ வர்றாங்க, உங்களுக்கு தான் பர்த்டே, உங்கள் பர்த்டேக்கு வர்றாங்க, அப்படியே ரெடி ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக வராங்க, வாங்க வாங்க என் பர்த்டேக்கு என்னை பார்க்கறதுக்கு வந்ததுக்கான நன்றி. அவங்க சொல்கிறாங்க, யார் உன்னை பார்க்க வந்தா? எனக்கு கேக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு தான் வந்தேன். நான் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அப்போவே கேக் குத்து அனுப்பிட மாட்டீங்க, போயிடு ராஸ்கேல். நான் கஷ்டப்பட்டு பிறந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துக்கிறேன், உன் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செஞ்சுக்கிறேன், உன் பிறந்தநாள் வந்து நான் உன்னை எவ்வளோ நல்லா கவனித்தேன், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன், உனக்கு காலையிலேருந்து 7 ஸ்டேட்டஸ் போடுறேன், இவ்வளோ சர்ப்ரைஸ் வீடியோவில் வேறு அனுப்புகிறேன் நான், நீ எனக்கு வந்து கேக் சாப்பிட வந்த, எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என் கல்யாணத்துக்கு வந்தது. இல்லை அதுக்கு வரல, நான் இந்த கேட்டரஸ் ரொம்ப நல்ல கேட்டரஸ், அவங்களுக்கு கபாப் ரொம்ப நல்லா இருக்கும். பாட சொல்ல ஜெபம் பண்ண வந்து ஜெபத்தை நேச்சு உட்கார்ந்துக்கிறது. நான் எவ்வளோ இனிமையாக ஜெபிக்கிறேன், என் ஜெபம் எவ்வளோ அருமையாக இருக்கிறது, ஜெபிக்கிறது என்னுடைய விருப்பம், ஜெபம் என்னுடைய ஆசை. ஆண்டவர் பக்கத்தில் நின்றுகிறாரு. அப்போ எதுக்கு வந்து நீ என்ன பார்க்க வரலையா? என்ன பண்ணுறோம்? நம்ம கண்களை அப்படியே ஜெபத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணி, இப்படி நான் ஜெபத்தை நான் விரும்புகிறேன் பதில் அப்படியே திருப்பி சொல்லணும். ஏசப்பா, பிளானோட வந்துக்கிறேன், ஒரு சில விண்ணப்பங்கள் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் முன்னாடி கொட்டி தீக்கணும்னு வந்திருக்கிறேன், ஆனால் அது எல்லாத்து மத்தியிலும் உங்களை தேடி வந்திருக்கிறேன், உங்களை நான் பார்க்கணும், உங்களை நான் நேசிக்கணும், நீங்கள் எனக்காக வச்சிருக்கிற அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றணும், உங்கள் மேலே என் கண்கள் பதிக்கப்படணும். I want to be focused on you. I want to have my eyes fixed on you. ஸோ ஜெபம் எதுக்காக? பிதாவை நேசிக்கிறதுனால, பிதாவை விரும்புறதுனால. ஆறாவதா, அஞ்சு தானே முடிஞ்சிச்சு. the person of prayer. எல்லாம் சொல்லுங்க, the person of prayer. யார் உங்களுடைய person of prayer? யார்? எப்போவுமே பிதாவானவர் தான். பாருங்க, வேதத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணுறோம். இன்னொரு தடவை சொல்ல பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணுறோம். இப்போ ஜீசஸ் கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக பண்ணலாம். பவுல் சொல்கிறாரு, நான் முழங்கால் படிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசக்கூடாதா? நிச்சயமாக பேசலாம். அவர் நம்ம கூட பேசுகிற தேவன் தான் அவர். நிச்சயமாக அவர்கிட்ட நம்ம பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்துங்க, என்ன நிரப்புங்க, இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் வேதத்துடைய கோட்பாடு பிரகாரம் நம்ம போனோம்னா, ஜென்ரலாக பேசும்போது இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானுடைய பலன், ஞானம், வல்லமையின் மூலமாக பிதாவின் இடத்துல நம்ம ஜெபம் பண்றோம். அப்போ நம்மளுடைய ஜெபத்துடைய நபர், the person of prayer is the Father. பிதாவானவர், he is the person of prayer. ஆனா ஆறாவதா பார்க்கலாமா அந்த வசனத்துல நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைக்குதுன்னு சொல்லி பாருங்க. Matthew chapter 6 verse number 6. நீயோ ஜெபம் பண்ணும்போது, அந்த பாயிண்ட் நீங்க எனக்கு சொல்லணும், சரியா? நீயோ ஜெபம் பண்ணும்போது, priority, very good. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, the place of prayer, கதவை பூட்டி, privacy of prayer, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஒரு பிளான், the plan of prayer. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு.
பர்சன் ஆஃப் பிரேயர். அப்ப என்ன நடக்குது? அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எழுதிங்க, the promise of prayer. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி சொல்றாரு, நீ தனிப்பட்ட ஜெபத்துல நீ ஃபெய்த்ஃபுல்லா நீ என் கூட நீ இருக்க கத்துக்கிட்டனா உன்னுடைய வெளிப்படையான வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன், பப்ளிக்கான ரிவார்டு உனக்கு தரேன். பார், நல்ல வாழ்க்கை அது ஒரு பப்ளிக்கான ரிவார்டு, நல்ல தொழில் வளர்ச்சி பப்ளிக்கான ரிவார்டு, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை முறை கர்த்தருடைய ரிவார்ட். ரிவார்ட்னா பலன், அவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு அருமையான காம்பன்சேஷன், அருமையான அவருடைய கிஃப்ட். ரிவார்டு கிஃப்ட்டுக்கு ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய மனசுல இருந்து நீ ஜெபம் பண்ணல அதுக்காக உனக்கு ஒரு பலனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பலனை கொடுக்குறாரு. இன்னைக்கு நிறைய பேர் பப்ளிக் பலனையே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, தேவனோட நேரத்தை செலவழிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பிரைவேட் ப்ரேயரை கேன்சல் பண்ணிட்டு நான் இந்த நேரத்தை ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர் கோர்ஸ் நல்லது, ஆனால் பிரைவேட் ப்ரேயரை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு தான் எடுக்கணும்னு இல்லை. இந்த ப்ரேயரை கேன்சல் பண்ணிட்டு நான் எக்ஸ்ட்ரா டைம் நான் ஒர்க் பண்ணுறேன், ஆஃபீஸில் எனக்கு சம்பளம் நிறைய கிடைக்கும், இதை கேன்சல் பண்ணிட்டு நான் வேற ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போவாங்க. யூ நோ வாட் தே ஆர் சீக்கிங்? தே ஆர் நாட் சீக்கிங் த ஃபாதர், தே ஆர் சீக்கிங் ரிவார்ட். அவங்க பப்ளிக்கான ஒரு உயர்வை தான் தேடி போயிட்டு இருக்கிறாங்க, அதை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணோம்? அவரை தேடுறோம். பப்ளிக் சக்ஸஸை தேடாம பிரைவேட் ப்ரேயரை தேடுங்க. பப்ளிக் சக்ஸஸ் நம்மளை தேடி வரும், அவன் நம்மளை தேடி வரும். யோசிச்சு பாருங்க, சிறு பிள்ளைங்க அவங்க அம்மா கூட எல்லாம் விளையாடும் போது, ரோட்ஸ்லாம் விளையாடும் போது அம்மாவுடைய ஷேடோ அங்க இருக்குது, பிள்ளையுடைய ஷேடோ அங்க இருக்குது. ஸோ ஒரு விளையாட்டுக்கு இமேஜின் பண்ணி என் கூட சேர்ந்தா அந்த மகள் என்னுடைய நிழல் எப்படியாவது எங்க அம்மாவுடைய நிழலை தொற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணுதுன்னு வச்சுங்களேன், மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நிழலை மட்டும் பார்க்குது, நிழல் டச் ஆக மாட்டேங்குது. ஆனால் அம்மா அங்கே எங்கே இருக்கிற, அம்மா இங்கே தானே இருக்கிற மாதிரி தெரியுது. நிழலை பார்க்குறாங்க, அம்மாவை பார்க்கல. நிழலை பார்த்து நிழலையே இணைக்க ட்ரை பண்ணால் மிஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இப்போது நிழல் இணையணும்னா என்ன பண்ணோம்? அம்மாவோட இணையணும். நிழலை பார்க்குறத விட்டுட்டு நிஜத்தை பிடிச்சிக்கிட்டா நிழல் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுது. இன்னைக்கு வெளிப்படையான இந்த சக்ஸஸ் எல்லாம் சிம்பிள் மேட்ரு. கர்த்தர் ரொம்ப அசால்ட்டாக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார், ரொம்ப ஈஸியான ஏற்படுத்தி கொடுத்துருவார். நீங்கள் வேதத்தை நீங்கள் பாருங்கள், பல வருஷங்களா நடக்காததை கர்த்தர் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல செஞ்சு முடிகிறார். 430 வருஷம் அடிமத்தனம், ஒரே நைட்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வெளியே வந்துட்டாங்க, சொத்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோட வெளியே வர்றாங்க. கர்த்தரால் செய்ய முடியுமா? முடியாதா? பல ஆண்டுகளாக யாராலும் இடிக்கப்படாத ஒரு மதில் 7 நாள், அதுல ஒரே நாள்ல ஒரு சத்தம் போட்டாங்க எல்லாரும். கர்த்தர் தன்னுடைய அசைவை ஏற்படுத்தினார், மதிலே இடிஞ்சு விழுந்துச்சு. ஆனால் பெரிய மேட்டரே இல்லை. செங்கடலை யார் பிளந்தது? ஆண்டவர் சொன்னார், மோசே நீ கை உயர்த்து, நான் அற்புதத்தை செய்கிறேன். ஆண்டவர் அசால்ட்டாக அற்புதம் பண்ணுவார், அறாம அதிசயங்களை செய்வார். அவர்கிட்ட ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க தேவையில்லை. ஆண்டவர் சொல்ல, உனக்கு என்ன வேணும்? பப்ளிக் சக்ஸஸா? அதெல்லாம் எனக்கு பாக்கெட் சேஞ்ச் மாரி. உனக்கு என்ன வேணும்? பெரிய தொழிலா? அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவர் சொல்கிறார், என்ன பணத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுற? 1000 மலைகள் என்னுடையது, 1000 மலைக்கு மேலே இருக்கிற ஆடு மாடு என்னோட தான், 1000 மலைக்கு உள்ள இருக்கிற தங்கமும் வெள்ளியும் ஒவ்வொரு வைடூரியங்களும் என்னோட தான். நீ என்ன தேடினா உனக்கு பப்ளிக் சக்ஸஸை நான் இலவசமாக தர்றேன். பப்ளிக் சக்ஸஸ், த ப்ராமிஸ் ஆஃப் ப்ரேயர். உங்கள் பப்ளிக் லைஃப் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா உங்களுடைய ப்ரைவேட் லைஃப் ரொம்ப டிசிப்ளின்டாகவும் ஜெப வாழ்க்கையில் ரொம்ப நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை நன்மை செய்வார். ஆமென். த ப்ராமிஸ் ஆஃப் ப்ரேயர். எவ்வளோ பேர் இந்த ப்ராமிஸ் ஆஃப் ப்ரேயரை பெற்றுக்கொள்றீங்க இன்னைக்கு? ஜெபத்தின் வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம் தெரியுமா? அவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்வார். நான் அவரை தேடுறீன்னா அவர் என்னை கைவிடுற தேவன் இல்லை, அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கு மேன்மை கொண்டு வருவார், அவர் எனக்கு பலனை கொடுப்பார். ஆமென். அவர் செய்வார். இந்த அருமையான ப்ரீச்சர், அவருடைய ஸ்டோரியை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். அவர் பேர் டாமி டென்னி. இந்த போதகர் ஒரு நாள் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு அவருடைய மகளை பார்த்துக்கணும். ஸோ அவங்க மகளை பார்த்துருக்கா. அந்த மகளுக்கு ஒரு 5 வயசோ 6 வயசோ இருக்கிற நேரத்தில் அவங்க மகளுடைய ஃப்ரெண்டு வீட்டில் விளையாடுனுக்குது அவங்க மக கூட. ஸோ அன்றைக்கி அவங்க மனைவி இல்லை, இவர் தான் பார்த்துக்கணும். சரி, இவர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. சரி, பொண்ணுங்க என்ன தான் விளாட்றாங்க பார்க்கலான்னு பெட்ரூமில் போய் பார்த்துருக்குறாரு. பார்த்தா இவங்க 2 பேர் சத்தமாக பேசியிருக்காங்க. ஏன்னா பொண்ணுங்க நல்லா பேசுவாங்க தெரியுமா? அது பொண்ணுங்க அந்த குழந்தைங்கலேருந்து நல்லா பேசுவாங்க. பையனுங்க வளரும்போது ரொம்ப பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிறைய ஆக்ஷன், அச்சுக்குவானுங்க, புச்சுக்குவானுங்க, உருண்டுவானுங்க, தலைக்காணி தூக்கி ஒருத்தர் மேலே போட்டுக்குவானுங்க, மண்டை வச்சுன்னு நிற்பானுங்க. அங்கிள் அவன் தான் அங்கிள் ஃபர்ஸ்ட் ஆகணும். பொண்ணுங்க நிறைய பேசுவாங்க. அவங்க சண்டை கூட அந்த வாக்குவாதம் தான் நிறையா வரும் இல்லையா? ஒரு பொம்மையை கையில் குத்திங்கன்னா பொம்மைக்கிட்ட உட்காந்து 1/2 மணி நேரம் பேசினு இருப்பாங்க உட்காந்து. இந்த பையன்கள் சவுண்ட் எஃபெக்ட் வானுங்க, அத்தை சத்தம் கேட்டுங்க விளையாடும்.
பொண்ணுங்க இவங்க 2 பேர் பேசின்னு இருந்துக்கிறாங்க. பேசும்போது இவங்க பொண்ணு விளையாட வந்துச்சு. அந்த பாப்பா கிட்ட பேசிட்டு, நீ இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்ணும். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், இல்லை நான் உங்கள் வீட்டில் சாப்பிட்ணுன்னா உங்கள் அப்பா என்னை இன்வைட் பண்ணணும், இல்லைனா நான் எப்படி சாப்பிட முடியும் உங்கள் வீட்டில் அப்படின்னு. அந்த பொண்ணு, உங்கள் அப்பா என்னை இன்வைட் பண்ணாருன்னா அப்போ நான் சாப்பிடுவேன் உங்கள் வீட்டில். இந்த பொண்ணு சொல்லுது, அது பெரிய விஷயம் இல்லை, எனக்காக எங்கள் அப்பா எல்லாத்தையும் செய்வார், நான் போய் பர்மிஷன் வாங்கிடுறேன், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்ட்டு. இப்போ உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு பொண்ணுக்கு என்ன வேணும்னு. இவர் என்ன பண்ணார், உட்காந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஆல்ரூமில் உட்காந்துட்டாரு, நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி நச்சுங்கிறார். இப்போ இந்த 6 வயசு பாப்பா அப்படியே நடந்துட்டு வருது. தெரியல, சின்ன பொண்ணுங்க அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா ரொம்ப க்யூட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி க்யூட்டாக வேறு எதுவுமே இருக்காது. அப்படியே மெதுவாக அப்படியே மெதுவாக வந்து டாடி அப்படின்னு நினைப்பாங்க. அது நான் அனுபவிக்கிறேன் டெய்லி. அது மாதிரி மெதுவாக வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, அப்படியே அப்படியே ஆடினே இருப்பாங்களா அந்த மாதிரி. சரி வந்து பாப்பா வந்து, அப்பா நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும். என்னம்மா? அவர் ரொம்ப தெரியும்ல, அப்படியே பிஹேவ் பண்ணாரு. என்னம்மா சொல்லுமா அப்படின்னா, இல்லைப்பா இன்னைக்கு ஃப்ரெண்டு நம்ம கூட தான் சாப்பிட போகிறா, நல்ல நம்ம வீட்டில் சாப்பிட்டோம். அப்போது அதெல்லாம் முடியாதுமா, ரொம்ப காசு ஆகும்ன்ட்டுக்கிறார் அப்பா. ரொம்ப ரொம்ப அதெல்லாம் என்ன நினச்சுன்னுக்கிற நீ, ரொம்ப விலை ஜாஸ்தி. இந்த பொண்ணு பட்டுன்னு கோவம் வந்துச்சான், என்ன விலை ஜாஸ்தி, எவ்வளோ தரணும், எவ்வளோ காசு கட்டணும், எவ்வளோ காசு ஆகும் டாடி சொல்லுங்க, நான் கட்டுறேன் அப்படின்ட்டு. நான் கட்டுறேன் காசு. அதுக்கு அவர் சொன்னாராம், பார் இதெல்லாம் ரொம்ப விலையாகவும் பேசாது, அதை பற்றி எவ்வளோ விலையானாலும் சொல்லுங்க நான் கட்டுறேன் அப்படின்னு. இந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக நின்றுக்குது. அவர் சொல்லிக்கிறாரு, என்ன தெரியுமா, நல்லா ஒரு 3 தடவை அப்பாவை கட்டி பிடிச்சி ஒரு 5 முத்தம் கொடுக்கணும் நீ, இல்லைன்னா உங்கள் பொண்ணுங்க சாப்பிட முடியாது. அதுக்கு டக்குன்னு இந்த பொண்ணு அப்படியே கட்டி பிடிச்சோம். ஸ்டாப், ஒழுங்காக முத்தம் கொடு, நல்லா கட்டி பிடிக்கணும். ஓகே வா டாடிக்கிட்ட வா, நல்லா கட்டி பிடிச்சிக்க, நல்ல முத்தம் கொடு, 5 முத்தம் கொடு. பாதி முத்தம்லாம் வேண்டாம், வேறு சத்தம் வேண்டாம், நம்மளுக்கு டச் ஆகணும், நல்லா அழுத்தி முத்தம் கொடுக்கணும். அப்புறம் அவங்க அப்பா 5 முத்தம்லாம் வாங்கிட்டு போகிறான். சரி விடு, சாப்பிட்டு விடு, கொடுணும், ஆமாம்மா வந்து சாப்பிடுமா. இப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பாடு தருது அவங்க அப்பாவுக்கு பெரிய விஷயமா? யாருக்காவது பெரிய விஷயமா? ஆனா அவங்க அப்பா எதுக்காக ஏங்குறாரு? தன்னுடைய மகளின் அன்புக்காக. நல்லா கவனிங்க, மாபெரும் தகப்பன், ஜோதிகளின் பிதா நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய தகப்பன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து இந்த அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கிற தேவன், அவ்வளோ பெரிய தேவன் நம்மளுடைய அப்பா. அவ்வளோ பெரிய தேவன் உங்களுடைய தகப்பன், உங்க தகப்பன். ரைட் நவ் இப்போ அவர் உங்களுடைய தகப்பனா இருக்கிறார். கமான் எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் ரொம்ப பெரியவராகிறார், ரொம்ப பெரியவர், அவ்வளோ பெரிய தகப்பன். நம்மளுக்கு உயர்வோ பண தேவை சந்திக்கிறது அவருக்கு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் என்ன ஆசைப்படுறாரு, நம்மளுடைய பிரசன்னம், அன்பு, நம்மளுடைய அணைப்பு, நம்மளுடைய அரவணைப்பு. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் உனக்கு நான் செய்கிறேன், நீ என் பொண்ணு, நான் எப்படி உனக்கு ஒரு குறைவை நான் விட்டுருவேன்? உன் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு போகிறது எனக்கு பெரிய மேட்டரா, எல்லாம் பாக்கெட் சேஞ்ச் மாதிரி எனக்கு. ஆனால் எனக்கு உன்னுடைய அணைப்பும் உன்னுடைய அன்பும் எனக்கு ஒரு நிறைவை கொண்டு வருது. த பர்சன் ஆஃப் ப்ரேயர். அவர் சொல்றார், நீ உள்ளத்தை நிறைவாக்கு, நீ என்கிட்ட நெருக்கமாறு, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வேணும். அவங்க அப்பா கிட்ட பாத்திரத்தெல்லாம் எத்தனை வர்றான், சமையல்லாம் எத்தனை வர்றான், எத்தனை வந்து எப்படியாவது ஆசீர்வாதத்தை வாங்கினோன்னு. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா, யாக்கோபு கிட்டவான்ட்டு அவங்க மகனுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாரு. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்துருவோம் யாக்கோபு, ஆனால் உன்னை நான் நேசிக்கணும், உன்னை நான் கட்டி பிடிக்கணும். யாக்கோபுக்கு அப்போ கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கிற பையன் அவங்க அப்பா கூப்பிட்டு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. ஏன்? ஆண்டவர் சொல்றார், நீ என்ன எவ்வளோ நாள் ஆனாலும், நீ விசுவாசியா 15 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம், ஏன் நீ ஒரு பாஸ்டர், நீ ரெவரண்ட் டாக்டர் கூட ஆயிருந்துக்கலாம், ஆனால் நீ எனக்கு சிறு பிள்ளை. பெற்றோர்கள் எப்பவுமே குழந்தைங்க சின்னதாக இருந்தது மறக்கவே மாட்டாங்க பாரு. அப்பப்போ யோசிப்பாங்க, அப்பப்போ சொல்லுவாங்க. சில டைம் பசங்களுக்கு பிடிக்காத என்னவோ, நீ எப்படின்னு தான் தெரியுமா 2 வயசுல, எப்படின்னு தான் தெரியுமா 1 வயசுல இத்தனோண்டு இருந்தேன், இப்படி கையில் தூக்குவேன், அப்படியே முத்தம் கொடுக்குவேன். அவங்களுக்கு சும்மாருமா பண்ணுவாங்க இந்த பசங்க. முக்கியமாக அந்த டீனேஜ் பிள்ளைங்களாம் அப்படி தான். அதை யார்கிட்ட சொல்கிறது சொல்லி வேணும், அப்பா அம்மாங்க அவங்க ஃப்ரெண்டுங்கள்ட்ட தான் சொல்கிறது. இது ஃபோட்டோ காமிக்கிறேன் பாரு, உனக்கு காமிக்கிறேன் பாரு, இப்படி தான் பார்த்தேன், அங்கே பார்த்தியா அப்படின்னா, சும்மாருமா அந்த ஃபோட்டோவில் காமிச்சிருங்க அதுமா அப்படின்னு. ஆனால் பெற்றோர்கள் மறக்கவே மாட்டாங்க, அவங்க பிள்ளைகளை எப்போவுமே அவங்க சிறு பிள்ளையாக தான் பார்ப்பாங்க. உண்மையா இல்லையா? எவ்வளோதான் அவங்க வளர்ந்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது அவங்க அம்மா கவனிக்கிறத பாருங்க, சிறு பிள்ளையை கவனிக்கிற மாதிரியா தான் கவனிப்பாங்க. ஏன்னா தான் தகப்பனுடைய உள்ளம், தாயின் உள்ளம். நீ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற, ஜெபம்ன்றது பிதா கிட்ட பேசுறது. அதனால் என்கிட்ட நேரத்தை செலவழி. முதலாவது ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்து. when you pray, not if you pray, when you pray. ஜெபம் பண்ணு. ரெண்டாவது
the place of prayer, அதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கு. என்னை மீட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கு. மூணாவது, அதை privacy of prayer, வேற எல்லா விஷயத்தையும் ஷட் டவுன் பண்ணிடு கம்ப்ளீட்டா. மொபைல், கம்பளி, நண்பர்களுடைய அழைப்பு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு பிரைவேட்டான இடம். நாலாவதா, the plan of prayer, the plan of prayer, நல்லா ஜெபம் பண்றதுக்கான ஒரு பிளான் இருக்குது. அஞ்சாவதா, the person of prayer, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆறாவதா, அவரோட நெருக்கமாக இருக்கும்போது அவர் பப்ளிக்காக நம்மளுக்கு சக்ஸஸ் தருவார்னு ஒரு ப்ராமிஸை வச்சிருக்கிறார், த ப்ராமிஸ் ஆஃப் ப்ரேயர். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க இன்னைக்கு? த 6 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரேயர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம் எல்லாருமே. ஆமென். ஜெப ஜீவியம் என்னுடைய ஜீவியம். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை ஜெபிக்கிற வாழ்க்கையா இருக்கும். சொல்லுங்க, ஜெபம் பிதாவை பத்தினது. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen.